சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம். Book of Psalms, Psalm 68. 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalm 68 verse 28. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 28வது வசனம். Psalm 68 verse 28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். Thy God hath commanded thy strength. Strengthen, O God, that which thou hast wrought for us. அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, Loving Heavenly Father, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. we thank thee for the blessed day that thou hast given us. இந்த நல்ல நாளிலே இவ்வளவு கடுமையான மழையிலேயும் உம்முடைய பிள்ளைகள் உம்மேலும் உம்முடைய ஆலயத்தின் மேலும் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே தூர இடங்களிலே இருந்து கூட ஆண்டவரே இங்கே வந்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறார். This day too, when the rain is so heavy, your children, out of your love for you and love for the temple, have come here to bless you, Lord. தேவனே, இங்கே மாத்திரமல்ல உலகின் பல பகுதிகளிலேயும் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் தாகத்தோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். Not only here, but all over the world, people are seated to hear thy words, Lord. நீர் செய்த நன்மைகளை நினைத்து இவ்வளவு நேரம் நாங்கள் எங்களுடைய பாட்டினாலும் எங்களுடைய துதியினாலும் எங்களுடைய காணிக்கைகளாலும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு தருணத்தை தந்தீர். You have given us the occasion, O Lord, to praise thee and to thank thee through our songs and through our worship for all. எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வசனத்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். Above all, you have glorified thy name, thy word, Lord. எல்லா தேவைக்கும் உம்முடைய வசனம் எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது. Thy word is sufficient for all our needs, O Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வசனத்தினால் எங்களை திருப்தியாக்கும். Lord, satisfy us through thy word, O Lord. உம்முடைய வசனத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும். Sanctify us through thy word, O Lord. உம்முடைய வசனத்தினால் எங்களை உணர்வுக்குள்ளாக்கும். Bring us into a realization உம்முடைய through thy word. வசனத்தினால் எங்கள் வாழ்க்கையை பலனுள்ள வாழ்க்கையாக மாற்றும். Let our life be fruitful through thy word, O இன்றைக்கு Lord. உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்யத்தக்கதாய் அப்பனே தயவு செய்து எங்களுக்கு உதவி செய். Father, whatever thy word has got to do in our life, let it be done this day, O Lord. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருந்து இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். The words of my mouth and the meditation of my heart, let it be acceptable unto thee, my Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். Amen. தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது Here we ஒரு find ஜெபிக்கிற ஒரு மனுஷன். David, the servant of God, was a man of prayer. அவனுடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் வந்து போனாலும் Though certain mistakes came in his life, மதியீனமான காரியங்கள் அவர் வாழ்க்கையிலே சில சம்பவித்து விட்டாலும், though certain foolish things had happened in his life, அதிகமாக ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், அதிகமாய் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன். find him to be a man of prayer and a man who praised and worshiped அநேக God. பாடல்களை அவர் இயற்றி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்துகிற ஒரு மனுஷன். He is a man who has composed several songs, who has sang for God and glorified God. தேவன் அவனை ஆசீர்வதித்து அநேக தீர்க்க தரிசனங்களை கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை அவருக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் அவருக்கு ஆண்டவருடைய காரியங்களை தீர்க்க தரிசனமாய் கூட அவர் அறிவித்திருக்கிறார். We find God blessing him and revealing to him through the prophecies about the Lord to come. அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள். Here you have read a prayer that he is looking unto God and praying. தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். Strengthen, O God, that which thou hast wrought for us. இந்த உலகத்தை எல்லாம் தேவன் தான் உண்டாக்கினார். It's God alone who has created the whole world. ஆனால் இந்த தேவனால் இந்த உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்பதாக நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். In John 1st chapter we find whatever has been created only by him and through him. எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் God who created everything. ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. In Romans 11:36 has said. ரோமர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை
நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. for of him and through him and to him are all things. அவராலே அல்லாமல் ஒன்று உண்டாகவில்லை. Without him nothing has been created. பட் உண்டானது எல்லாம் எதற்காக என்று கேட்டால், What for all this creation? அவராலும் It is for அவர் him மூலமாயும் and through him அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. and to him it has been created. தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். God has created everything. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், But here the psalmist says, ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்காக உண்டாக்கி இருக்கிறீர். Lord, thou hast created everything for thy sake. நீர் உண்டாக்கி It வைத்திருக்கிறீர். is thou who hast created it. இதன் நடுவிலே எங்களுக்காக நீர் உண்டாக்கி வைத்ததை நீர் திடப்படுத்தும். Amidst all this, thou hast got to strengthen what thou hast prepared for அல்லது us. எங்களுக்கு தாரும். Or give it to us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. ஆண்டவரே உமக்காக உண்டாக்கப்பட்டது எங்களுக்கு வேண்டாம். We don't need what has been created for thee, O Lord. நீர் எங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறீர். Thou hast created for us, O God. அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை பலப்படுத்தும். That we may receive it. Please strengthen us, O Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அருணிப்பான தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்தார். We find God preparing a land for the children of Israel. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். He said, I kept a land flowing with milk and honey. ஆனால் புறப்பட்ட அநேகர் அதை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டார். But many who started on the Exodus were not able to தேவன் enter. அவர்களுக்காகவே ஆயத்தம் பண்ணினார். It is for them God had prepared. ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் But போய்விட்டார்கள். they were not able to receive it. பல சம்பவங்களை நான் சொல்லுவேன். I can say several ஆனால் incidents. இவைகளெல்லாம் அவர் பார்த்துவிட்டு சொல்லுகிறார், Having seen all this, he says, ஆண்டவரே, Lord, நீர் எங்களுக்காக என்ன உண்டு பண்ணினீரோ Whatever- அதை எங்களுக்கு திடப்படுத்தும். whatever thou hast prepared for us, strengthen us that we may receive it. O கர்த்தருடைய God. வேதம் சொல்லுகிறது, The word of God says, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம் என்று சொல்லி நீதிமொழிகள் 19:14 நாம் in வாசிக்கிறோம். Proverbs 19:14, house and property is the inheritance kept ஒரு by fathers. பெற்றோர் தங்களுடைய ஆயுசு நாட்களிலே தங்களுக்காக மாத்திரம் அல்ல, The parents not only for themselves in all their life. தங்களுக்கு தேவன் பிள்ளைகளை தருவாரானால் If God would give அந்த them children, பிள்ளைகளுக்காக வீடை சேமித்து வைக்கிறார்கள், for that children here they have gathered ஆஸ்திகளை சேமித்து as வைக்கிறார்கள். well as saved the property. வேதம் சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். House and property is the inheritance of the father. நான் நினைக்கிறேன், நம்முடைய நாம் பிதா எப்படிப்பட்ட பிதா என்று சொன்னால், How is our பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று நம்மை பற்றி எழுதப்பட்டிருக்கு. It is written, ye who are wicked. நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு வீடு ஆஸ்தி இவைகளை உண்டாக்கி வைத்திருப்போமானால், If we நம்முடைய பரபிதாவாகிய தேவன் அன்புள்ள தகப்பன் தம்மை நேசிக்கிற தம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஒன்றையும் வைக்காமல் போகிறதே இல்லை. If we prepare a house and a property for our children, our loving God, our heavenly Father, He has not lacked in everything that He has prepared for us. ஆகையினால் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், Therefore the psalmist ஆண்டவரே எங்களுக்கென்று என்ன உண்டாக்கி வைத்திருக்கிறீரோ அவைகளை நீர் எங்களுக்கு திடப்படுத்தும் அல்லது எங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய். Lord, whatever thou hast prepared for us, strengthen us that we may receive it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் இன்றைக்கு ஒரு எல்லாருக்கும் விளங்கத்தக்கதாக, புதியவர்களுக்கும் பழையவர்களுக்கும் விளங்கத்தக்கதாக ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். I have brought a short message for all the old people as a new கர்த்தர் and the new நமக்கு people. என்ன உண்டாக்கி வைத்திருக்கிறார். What God has prepared for us. இன்னைக்கு அநேகர் ஏன் அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள்னு சொன்னா, நமக்கு என்ன ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பது இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. Why many are not able to receive it? The fact is they know not what God has prepared for them. நிச்சயமாவே நம்முடைய பரபிதா நமக்கு சுதந்திரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Definitely our heavenly Father has prepared an inheritance for தேவனுடைய us. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. அவர் முதலாவது உண்டாக்கி வைத்திருக்கிறது என்னவென்று கேட்டால், What has He prepared? நம்ம What is the எல்லாருக்கும் first? தெரிந்திருக்கிறபடி As we all know, கொலோசையர் 1 அதிகாரம் Colossians 1st chapter, 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 14th verse, கொலோசையர் 1:14. Colossians 1:14. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய
அவருடைய இயேசுவினுடைய இரத்தத்தினாலே, through the blood of Jesus Christ, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு உண்டாயிருக்கிறது. we have redemption, even the forgiveness of sins. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். All of us are the children of God. நீங்க உங்கள் பாவங்களை, எத்தனை பேருடைய பாவங்களை இயேசு மன்னித்தார் என்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் கையை வைத்து இயேசு என் பாவத்தை மன்னிச்சார்னு சொல்லுவீங்க. If you ask you whether Jesus has forgiven your sins, all of you would raise your hands and acknowledge it. ஆனால் வேதம் என்ன சொல்லுது என்று கேட்டால், What about the word of God? பாவ மன்னிப்பை உண்டாக்கினார் என்று சொல்லல. Not that he had made the forgiveness of பாவ sins. மன்னிப்பாகிய ஒரு மீட்பு, விடுதலையை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். God has created a redemption even for the forgiveness of sins. இன்றைக்கு அநேகர் இந்த பாவ மன்னிப்பு கொண்டு வருகிற மீட்பு அல்லது விடுதலையை எத்தனை விசுவாசிகள் அறிந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. I do not know as to how many believers know about the redemption or deliverance. இந்த உலகத்திலே ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கும் பொழுது ஒரு பாவத்தையும் உள்ளே அனுமதித்ததில்லை. Even when God created the world, he never permitted sin to enter. பாவம் தேவனால் உண்டானது அல்ல. Sin was not created by God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. தேவன் இந்த உலகத்திலே மனிதனை உண்டாக்கும் பொழுது, when God created man in this அவனை earth, தேவ சாயலாக அவனை உண்டாக்கினார். he created him in the likeness of God. தேவனுக்கு அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். God created a wonderful சகல விதமான கனி விருட்சங்கள் உள்ள ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். garden full of fruit giving trees. அந்த தோட்டத்தை தம்முடைய சமூகத்தினால் நிறைத்தார். He filled the garden with ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனோடு அவர் உறவாடினார். every day he conversed with அந்த மனிதன் மேல் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். We find God having a great purpose regarding நான் man. உண்டாக்கிய இந்த மனிதனாலே Even through the man whom ஒரு I created, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். God decided to fill this world with a godly nation. ஒரு பாவிய உள்ளே வராதபடி தேவனுடைய சாயலாக தேவ பக்தி உள்ள ஒரு ஜனம் இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து, நீங்கள் பலுகுங்கள், நீங்கள் பெருகுங்கள், இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். That no sin may enter, we find God creating man after his own likeness, and in his presence he asked him to multiply and replenish. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Romans 5:12. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Romans 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்தது. Wherefore, as by one man sin entered into the world, and death. பாவம் எப்படி வந்ததுன்னா, how did sin பிசாசுனால வரல. Not through. பாவம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, how did sin தேவனால வரல. Not by God. பாவம் இந்த பூமிக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா, how did sin மனுஷனாலே பாவம் இந்த உலகத்திலே வந்தது. Sin came to this world through mankind. இந்த பாவத்தை இந்த மனுஷன் கொண்டு வந்ததினாலே, பாவம் என்ன கொண்டு வந்ததுன்னு கேட்டா, மரணத்தை கொண்டு வந்தது. Since man brought sin into this world, we find sin bringing death into this world. மனுஷன் பாவத்தை கொண்டு வந்தான். Man brought sin. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. Find sin bringing death. நான் நினைக்கிறேன் இந்த மனுஷன் மாத்திரம் பாவம் கொண்டு வராமல் இருந்திருந்தான் ஆனால் ஆதாம் மரித்திருக்கவே மாட்டான். I think if this man would not have brought sin, Adam would never have died. நான் சொல்ல எதுவரைக்கும் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னான். For what time he would not have இந்த died. பூமி நிரப்பப்படுகிற வரைக்கும் அவன் மரித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. Up to the time this earth was replenished, he need not have to die. தேவன் அவனை தம்முடைய சாயலாக உருவாக்கினார். Why? Because God created him after his own likeness. தேவன் மரணம் இல்லாதவர். God is not without death. தேவன் நித்தியமானவர். God is eternal. தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். God is as he is. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is unchanging yesterday, today and forever. இதே சாயலாக இதே ரூபத்திலே மனுஷன் இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்பி அவனை தேவன் ஆசீர்வதித்தார். God decided man after his own image and likeness to replenish and fill this earth. ஆனால் மனுஷன் பாவத்தை கொண்டு வந்ததினாலே பாவம்
மரணத்தை கூடவே அழைத்து கொண்டு வந்து Since விட்டது. man brought sin, we find sin inviting death unto mankind. ஆகையினாலே தேவன் சொன்னார், Therefore God said, ஆதியாகமத்தின் புஸ்தகம் the book of Genesis, 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Genesis பின்பு 3:22. தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவனை கர்த்தர் அனுப்பிவிட்டார். தோட்டத்திலிருந்து வெளியே போயிட்டான். We find God chasing man out of the garden, man departing from the garden of Eden. நான் சொல்லுவேன், I would say, முதலாவதாக பாவம் கொண்டு வந்தது மரணம். first we find sin bringing death unto mankind. இரண்டாவது கொண்டு வந்தது அவனுக்காக உண்டாக்கப்பட்ட, இந்த மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அருமையான தோட்டத்தை, நிலத்தை, தோட்டத்தை, கனி விருட்சங்களை அவன் இழந்து முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கிற பூமிக்கு அவன் வந்தான். We find man losing the beautiful garden that was created for him, and he comes to shrubs and herbs to அது மாத்திரமல்ல, not only that, வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரம், தேவன் அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். we find God blew his breath in his nostrils and he became a living soul. ஜீவ ஆத்துமாவாக இருந்த மனிதன் பாவம் செய்தபோது அவனுடைய ஆத்துமா மரித்து போனது, அவன் மண்ணாக மாறினான். Man who was a living soul, when he committed sin, his soul died and he became mud. நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். You are dust and to dust thou shalt return. அவன் எதெல்லாம் இழந்தான் பாருங்க. What all has தன்னுடைய he lost? தோட்டத்தை இழந்தான். He lost his garden. தன்னுடைய ஆசீர்வாதத்தை He இழந்தான். lost his blessing. சாபத்தை சம்பாதித்துக் He கொண்டான். earned curse. முள்ளும் குறுக்கும் விளையக்கூடிய இடத்துக்கு வந்தான். He came to the place where thorns வியர்வை and இல்லாத ஒரு இடத்தில் இருந்து வியர்வை சிந்த வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்தான். where there was no sweat, he came to a place where he நித்தியமாய் had to வாழ வேண்டிய ஒரு மனுஷன் இப்பொழுது மண்ணுக்கு திரும்ப வேண்டிய பரிதாப நிலைக்கு வந்தான். man who had to live for eternity had to return to dust. அவன் மாத்திரம் பாவம் செய்யாமல் இருந்திருப்பான், ஆனால் இந்த பூமிக்கு கல்லறைக்கு வேலையே இல்லை. Had he not sinned, there wouldn't have been any work of grave in this world. இப்போ இந்த மனிதனை பாவத்தை மாத்திரம் மன்னிப்பது அல்ல, அவன் எதையெல்லாம் அவன் இழந்தானோ அதையெல்லாம் இந்த மனுஷன் மீட்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். Not only God ought to forgive the sins that he committed, whatever he had lost, that he wanted to redeem and give it back to தேவனுடைய him. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகையினாலே இரட்சகராகிய இயேசுவை, மீட்பராகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பினார். Therefore we find God sending Jesus as a savior and redeemer of this world. வேதம் அங்கே சொல்லுகிறது, The word of God says, பாவ மன்னிப்பை பெற்றார்கள் என்று சொல்லல, வெறும் மன்னிப்பை மாத்திரம் பெற்றுக்கொள்ளல. not only he received the forgiveness of sin, பாவ மன்னிப்பு ஒரு பெரிய மீட்பை கொண்டு வந்தது. forgiveness brought about a great redemption in his life. நீங்கள் ஒரு தவறை நீங்கள் செய்து விட்டீர்கள். Look, you committed a fault. ஒரு குற்றத்தை நீங்கள் செய்து You விட்டீர்கள். committed a mistake. அந்த குற்றவாளியாக நீங்கள் இருக்கிறீர்கள். And you are being சரி, accused. நான் மன்னிச்சிட்டேன் போ என்று சொல்லி விட்டுறீங்க. And you say, I have forgiven you. ஆனா Go. தேவன் மன்னித்து விடுகிறதில்லை. God never leaves with that. அவன் தன்னுடைய பாவத்தினால் எவைகளையெல்லாம் இழந்தானோ அவைகளை எல்லாம் தேவன் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். Whatever he lost because of sin, we find God restoring whatever he had lost. அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலே போய், நான் என் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்க ஓடி வந்தான். We find the younger son coming to the father saying, Father, I committed sin against heaven and against thee. அவனை வெளியே நிக்க வச்சுட்டு, He made him stand out. அவனை மன்னிச்சிட்டான், போடா, இனிமேல் எல்லாம் மன்னிச்சிட்டான் போ என்று அவர் வெளியே அனுப்பிடல. He never said, I have forgiven you, now you can go. அவர் அவனை மன்னித்தார்.
He forgave him. அவன் இழந்த வீட்டுக்குள்ளே அவனை திரும்ப கொண்டு வந்தார். Whatever he lost in the house, he brought him back to the house. அவன் இழந்த சந்தோஷத்தை திரும்ப அவனுக்கு கொடுத்தார். He gave him the lost joy and அவன் happiness. இழந்த வஸ்திரத்தை திரும்ப கொடுத்தார். He gave him the garments that he had lost. அந்த வீடு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. The house was filled with joy. அவனுக்கு மன்னிப்பை மாத்திரம் தகப்பன் கொடுக்கவில்லை. Not only அவன் இழந்து போனதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். Not only the father gave him forgiveness, God gave him whatever he lost. நான் சொல்லுவேன், தேவன் என்னை பாவத்தை மன்னித்தார் என்று ஒரு விசுவாசி சொல்லுவானானால், ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லுவானானால், அது வெறும் மன்னிப்பு மாத்திரம் அல்ல. நான் சொல்லுவேன், அது ஒரு பெரிய மீட்பு. அவன் இழந்தவைகளை திரும்ப பெறுகிற ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விடுதலை. If a child of God would say that God has forgiven, it does not end with that. Along with forgiveness, we find God redeeming whatever he has lost. ஆகையினாலே தேவன் நம்மை மீட்கிறார் என்று சொல்லுகிறது. மீட்பு மூன்று விதமானது. மிக முக்கியமான மூன்று மீட்பை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். We find three important redemption in the word of God. சங்கீத புஸ்தகம் 49ஆம் சங்கீதம் Psalms 49. 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read from verse 6, 9ஆம் வாசிங்க. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி, தன் சகோதரன் அழிவை காணாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. முடியாது. none of them can by any means redeem. அவர்களுடைய ஆத்தும மீட்பு அருமையானது. ஆத்தும மீட்பு ரொம்ப அருமையானது. Because the redemption of his soul is very precious. சங்கீதக்காரங்க சொல்லுகிற மீட்பு எங்கவென்று கேட்டால், ஆத்துமாவிலே ஒரு மீட்பு. ஆத்துமா மீட்கப்படுகிறது. The soul is being redeemed. There's a redemption in the soul. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். In Ezekiel 18:4, the soul that commits sin would நான் நினைக்கிறேன், ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னது எதை என்று கேட்டால், அவன் ஜீவ ஆத்துமாவாக இருந்தான், அவன் ஆத்துமா செத்து போனது. When God said, on the day that thou eatest the fruit thereof thou shalt die, till that time he was a living soul. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்படுகிற வேளையிலே, through the blood of Jesus, when sin is being மரித்து போன ஆத்துமா மீட்கப்படுகிறது. the soul that is being dead is being redeemed. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. Glory be to the name of God. ஆத்துமாவிலே ஜீவன் உண்டாகிறது. There is life in the soul. உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்க வேண்டும். Even as thy soul liveth, you got to live in all and be happy. ஆத்துமா வாழுமானால் உன் சரீரம் வாழும். If your soul lives, your body also would live. உன் ஆத்துமா மரிக்கும் பொழுது நீ மரணத்தை சந்திக்கிறாய். When your soul dies, you face death. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. Glory be to the name of God. நான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், all fear I would tell you, ஆண்டவர் இந்த ஆத்துமாவை மீட்டு இது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியாக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். God came to this world to redeem the soul, that the soul may live forever. ஆகையால் தான் இயேசு சொன்னார், therefore Jesus said, யோவான் எழுதின சுவிசேஷம் the gospel of John 6ஆம் அதிகாரம் 6th chapter, தயவு செய்து 48வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 48, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருக்கும், வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள். they the manna that came from heaven, புசித்தாலும் அவர்கள் மரித்தார்கள். though they ate manna yet they died. But நான் ஜீவ அப்பம். But here God says, I am the bread of life. I am the bread of life. என்னை புசிக்கிறவன் ஒரு கால் என்ன செய்ய மாட்டான்? He that eats of me would never die. நான் சொல்லுகிறேன், I would say, ஏதேன் தோட்டத்தில் என்ன சொன்னார்? what did he say in the garden of Eden? இந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசித்து மனுஷன் என்றென்றைக்கு உயிரோடு இருக்க கூடாது. The day man eats the fruit of the ஒரு பாவியாக நீடித்த நாட்கள் இருக்க கூடாது. He cannot live as a sinner for long. ஆனால் இப்போ இயேசு சொன்னார், Jesus says now, எந்த ஆகாரத்தினாலே மனுஷன் பாவத்தையும் அதனோடு மரணத்தையும் சந்தித்தானோ அதே மனுஷனை தேவன் இன்னொன்றை புசிக்க கொடுத்தார்.
we find through which fruit man was not permitted to eat. We find God preparing another fruit. ஒரு for man. ஜீவ விருட்சத்தை அவன் விலக்கினார் ஆண்டவர். God. ஆனால் இங்கே தேவன் தன்னையே ஒரு கனியாக மாற்றி தன்னையே அப்பமாக மாற்றி எவன் புசிக்கிறானோ அவன் நித்தியமாய் வாழுவான். God kept away the tree of life from mankind, but here Jesus becomes a living bread that he may become a living நான் soul. எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் சொல்லுவேன். In all fear and trembling I will tell என் you. ஆண்டவராய் இயேசுவின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்று என் ஆண்டவரை அங்கீகரித்திருப்பான், ஆனால் அவனுக்கு மரணமே இல்லை. If God would have given the forgiveness of sins and God would have acknowledged him, he would not have death. என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் மரிக்க மாட்டான். He who believes me would never die. அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். Even if he dies, he shall live. ஆகையினால்தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்கள் எல்லாருமே சொல்லி இருக்கிறது, எங்களுடைய பிதாக்களிடத்திலே நான் போய் சேருவேன். Therefore, in the Old Testament it is written, I will return to my fathers. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும் பொழுது கூட When God promises Abraham, தேவனுடைய 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Genesis 15:15. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்திலே சேருவாய். யாரிடத்திலே சேருவாய்? உன் பிதாக்களிடத்திலே சேருவாய். Thou shalt go to thy fathers in peace. நீ நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். Thou shalt be buried in a good old age. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் All தங்கள் saints of the Old பிதாக்களோடு படுத்துக் கொண்டார்கள். They slept with the fathers. அவர்கள் கல்லறைகளை முக்கியப்படுத்தினார்கள். They gave importance to the grave. அவர்களுடைய அடக்கத்தை They முக்கியப்படுத்தினார்கள். gave importance to the அவருடைய burial. சரீரத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள். They preserved the body. ஆனால் பவுல் சொன்னார், Paul says, இந்த தேகத்தை விட்டு நான் குடி பெயர்ந்து கர்த்தரோடே நான் குடியிருப்பேன். Having separated myself from this body, I will live with my Lord. என் பிதாக்களோடு படுத்திருப்பேன்னு சொல்லல. He never said that I'll sleep with my தேவனுடைய fathers. நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் கூட நிறைய பேருக்கு தனக்கு பிள்ளைக்கு அப்பா அம்மா எல்லாம் தனித்தனியா கல்ற வாங்கி வச்சிருக்காங்க. We find many saints have purchased graves அவங்க even for them விசுவாசம் and their இங்கே family. படுத்துக்க போறேன்னு. Their faith is to lie down ஆனால் here. உண்மையான மீட்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய சரீரம் மண்ணுக்கு திரும்பினாலும் அவனுடைய ஆத்துமா பிழைத்திருக்கிறபடியினாலே என் தேகத்தை விட்டு நான் பிரியும் பொழுது நான் தேவனோடு நான் போயிடுவேன். But a true child of God, when he is redeemed of God, though he may be separated in the body, he will go and live with God. எனக்கு மரணம் இல்லை. I have no death. நான் சொல்வேன் ஒரு பிரிவு மாத்திரமே. There is only a separation. இந்த சரீரத்திலிருந்து ஒரு பிரிவு மாத்திரமே. Separating myself from the body. ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் மரிக்கிறது இல்லை. The Lord says, he who believes on me will தேவனுடைய never நாமத்துக்கு die. மகிமை உண்டாவதாக. Glory be to the name of நான் God. சொல்லுவேன், பாவ மன்னிப்பு நம்ம எங்கே நடத்தி இருக்கிறது என்று கேட்டால் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நடத்தி இருக்கிறது. The forgiveness of sin would lead us to a life without death. நான் சொல்லுவேன், I would say, எத்தனையோ அவிசுவாசி செத்ததை நான் பார்த்திருக்கேன். I've seen many unbelievers. என் கையால நான் அவங்க கண்ணை மூடி இருக்கேன். I've seen the death of the unbelievers and I have closed their eyes. எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரிச்ச வேளையில நான் கண்ணை மூடி இருக்கேன். Even when saints die, I have closed their eyes. நான் சொல்லுவேன், பரிசுத்தவான்கள் மரணம் தேவனுடைய பார்வையில ரொம்ப அருமையானது. I would say the death of a saint is precious in the sight of God. அந்த மரணத்தை நீங்க பார்க்கணும், பரிசுத்தவான்களுடைய மரணத்தை. You ought to see the death of a saint. நான் சொல்ல வேதத்திலேயே பாருங்களேன். Look at the word of God. மார்க்கு சுவிசேஷ கடைசி அதிகாரத்திலே தேவன் பரத்துக்கு ஏறி போய் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று முடியுது. In Mark last chapter we find God ascended, Jesus ascended to heaven and இயேசு sat. பரலோகத்திலே உட்கார்ந்துட்டாராம். Jesus sat in heaven. கீழே ஊழியம் நடக்குது. Here the ministry is going down. இயேசுவுக்கு இரத்த சாட்சியா மரிச்ச முதலாவது மனுஷன் ஸ்தேவான். Stephen was the first man who died as a martyr for Jesus. ஸ்தேவான் கல்லெறியப்படுகிறான். Stephen was சாதாரணமா சாகல, கல்லெறிஞ்சு கொல்றான். He never died of his own. மேல கல்லு சாரையா விழுது. So stones were being pelted at him. அங்க எங்க ஓடல. He never ran hither and thither. கல்லுக்கு பயந்து எங்க ஓடல. He was not afraid of stones. He never ran away. கால் போட்டு நல்லா எரிங்கப்பான்னு விட்டான்.
he knelt down and he asked them to stone him. அவன் என்னத்தை பார்த்தான் தெரியுமா? எல்லாரும் கல்லை எடுத்துட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு நிக்கிறான். He saw people gnashing the teeth and they were about to stone him. கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். God opened his eyes. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் Acts தயவு செய்து 7வது அதிகாரம். 7th chapter. அப்ப 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே அவன் நிறைந்தவனாய் பரிசுத்த ஆவியினால் எப்ப நிறைஞ்சான்? When was he filled with the Holy அல்லேலூயா Spirit? ஸ்தோத்திரம் பாடும்போது இல்ல, கொட்டும் தாளம் அடிக்கும் போது இல்ல, Not while singing songs or while praising God. கல்லெறிகிற வேளையிலே அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டார். மார்க்ல சொல்லி இருக்கு, வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். In Mark it is said he sat at the right hand of God. என் வலது பார்சத்திலே உட்காரும் என்று தேவனின் ஆண்டவரிடத்திலே சொன்னார் என்று சொல்லி இருக்கு. It is said to my Lord that he ought to be seated at the right hand. ஆனால் இவன் கண்களை தேவன் திறக்கிறார். But God opens his eyes. அங்க ஒரு காட்சியை பார்க்கிறான். He sees a vision. பிதாவினுடைய மகிமையை பார்க்கிறான். He sees the glory of the Father. வலது பக்கத்திலே பார்த்தால் When he saw on the right hand, இயேசு என்ன செய்தார் தெரியுமா? you know what Jesus did? உட்கார்ந்து இல்ல, Jesus never sat. எழும்பி நிற்கிறார். He was standing. ஏன் எழும்பி You நிற்கிறார்? know why he was standing? இந்த காட்சியை பார்த்த உடனே When he saw this scene, முழங்கால் படியிட்டு he knelt down. இயேசுவே, He said, Jesus, என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். I commit my soul and என்னுடைய ஆவியை ஒப்பு I commit my spirit into thy hands. ஏன் எழும்பி நிற்கிறாரு? You know why does he stand? நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். I believe humbly. நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. All of you are seated. யார் வந்தாலும் எழும்ப மாட்டீங்க. You would never stand up if anyone ஆனா comes. திடீர்னு முதலமைச்சர் வந்துட வச்சுக்கோங்க, எத்தனை பேர் எழும்புவீங்க? Say if the chief minister comes, how many of you would stand up? ஒரு honorable person, An honorable உங்க person. வீட்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, You're ஒரு seated at honorable person, ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனுஷன் வர்றான்னு சொன்னா If an honorable ஆட்டோமேட்டிக்கா என்ன person, செய்துறீங்க? What do you do? எழும்பிடுறீங்க. Automatically you stand up. நீங்க யாருமே சொல்ல வேண்டியதில்லை. Or none of you need. நீங்க எழும்பி அவங்கள வரவேற்கிறீங்க. You stand up and receive them. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் மேல இருந்து கீழே பார்த்தார். The Lord saw from above. என்னுடைய ஸ்தேவான் மரிக்க போகிறான். My Stephen is about to die. My child is about to die. அவனுடைய ஆவி கல்லறைக்குள்ள போக போறதில்லை. So his spirit is not going to enter the grave. இந்த எதிரிகள் நினைக்கிற மாதிரி இவர் வந்து சாகடிக்க முடியாது. Even as the enemies think they அவனுடைய cannot kill ஆத்துமாவை him. நான் மீட்டிருக்கிறேன். I have redeemed அவனுடைய his soul. பாவத்தை I மன்னித்திருக்கிறேன். have forgiven his sins. அவனுடைய ஆத்துமாவை நான் மீட்டிருக்கிறேன். I have redeemed his அவன் soul. ஆத்துமா என்னிடத்திலே வரப்போகிறது. His soul is going to return to அவன் me. ஒரு சமையல்காரன், அவன் ஒரு பரிசுத்தவான், இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். He is a saint washed by his blood and he is a righteous man. நான் சொல்வேன், இயேசு சிங்காசனத்தில் இருந்து எழும்பினார். We find Jesus rising up from his throne. எதற்காக? What for? ஒரு பரிசுத்தவான் பரலோகத்துக்குள்ளே வருகிறான். Because a saint is going to enter heaven. ஒரு பரிசுத்தவான் தேவ சமூகத்துக்கு A வருகிறான். saint is going to come to the presence of God. வேதம் சொல்லுகிறது, The word of God says, பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே அருமையானது, விலையேற பெற்றது. The death of a saint is precious in the sight of God. It's priceless. அன்றைக்கு ஒருவேளை எதிரிகள் ஒரு நாய் அடிக்கிறது போல அடிச்சு போட்டு போயிட்டாங்க. Probably the adversaries would have killed him even as a அவங்க dog. ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. They would have despised him. ஆனால் தேவனுடைய பார்வையிலே In the sight of ஒரு God, பரிசுத்தவானுடைய மரணம், the death of a saint, அது மரணம் அல்ல. it's not a death. அது மரணம் அல்ல. It's not a death. அவன் தேவனோடு போகிற ஒரு வேளை. It's a time when he has ஒரு to அருமையான got to பரிசுத்தவான் go with சொன்னார், God. A wonderful மரணம் sense. என்ன தெரியுமா? Oh, what is புது death? மனை புகு விழா. It's a new home and a new உங்க entry. பழைய வீட்டை உடைச்சிட்டு புது வீட்டை கட்டி புது வீட்டை பிரதிஷ்டை பண்றதுக்கு பாருங்க. என் வீட்டுக்கு நான் புது வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் எப்படி வருவீங்க? புது வீட்டுக்கு போனா When you enter a new house and dedicate the house, how would you come? புது வீட்டுக்கு பிரதிஷ்டைக்கு போறவங்க எப்படிங்க போவீங்க? How would you go to the dedication of house? கிஃப்டோட போவீங்க. You'll go along with the gifts. ஹalleluya. Hallelujah. சந்தோஷமா போவீங்க. You will go with joy and நான் happiness. சொல்லுவேன், தேவன் அவனை வரவேற்க. ஏனென்றால் Say God ஒரு is going to பரிசுத்தவானுக்கு மரணம் இல்லை. Because a saint has no death. ஆகினால் தான் நீங்கள் புதிய ஏற்பாடை முழுவதும் வாசிக்கிற வேளையிலே மரணத்தை மரணமாக சொல்லவில்லை, நித்திரை அடைந்தவர்கள், நித்திரை அடைந்தவர்கள். Therefore, in the New Testament, death is not spoken as death,
but those who sleep in the Lord. நமக்கு மரணம் இல்லை, நமக்கு நித்திரை. We do not have death, we have sleep. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, Therefore the word of God says, நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல அறிவில்லாதிருக்க, துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. I do not have mind that you ought to be sorrow like others and grieve. தேவன் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கிறார். God has given us a great hope. என்ன நம்பிக்கை? What is that hope? நான் மரிக்கிறதே இல்லை. I will never die. Hallelujah. Hallelujah. நான் மரிக்கிறதே இல்லை. I am not going to die. எனக்கு மரணமே இல்லை. There is no more death. இந்த உலகத்திலே நான் கண்ணை மூடுவேனானால், If I close my eyes in this world, நான் தேவனுடைய ராஜ்யத்திலே கண்ணை I திறப்பேன். would open my eyes in the kingdom of God. சங்கீதக்காரன் சொல்லுவான், The psalmist would say, நான் விழிக்கும்போது when I wake up, உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். I will be satisfied with thy நான் likeness and presence. விழிக்கும்போது எனக்கு விழிக்கிற ஒரு நாள் இருக்கிறது. There is a day when I would wake up. நான் என் முடிவு வரும் வரைக்குமாய் என் கல்லறையிலே நான் படுத்திருக்கிறேன். I am waiting for the end even in my grave. ஆபிரகாம் இயேசுவுடைய நாளை காண வாஞ்சையாய் இருந்தான். Abraham decided to see the Lord. அந்த ஒரு நாள் வரப்போகிறது. The day of Jesus is going அந்த to come. நாள் வரப்போகிறது. That day is going to come. அந்த நாளிலே On that day, நான் எழும்புவேன். I am going to rise up. ஆகையாலே தான் Therefore, ஒரு நாள் அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. a wonderful மத்தேயு word is எழுதின சுவிசேஷம். the Gospel of Matthew. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தயவு செய்து 27ஆம் அதிகாரம் Matthew 27, 51 52 வாசியுங்கள். 51 and 52. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இயேசு சத்தமிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா. Hallelujah. இயேசு மரித்து ரத்தம் சிந்தி மீட்பை உண்டாக்கின உடனே நடந்த முதல் வேலை என்னவென்று கேட்டால், பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழும்பினது. When Jesus shed his blood and died, the first work that he did was the bodies of saints rose up. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறையில உயிரோட எழும்பிட்டாங்க. ஆனா வெளியே வரல. உயிர்த்தெழுந்த பிறகு நகரத்திலே காணப்பட்டார். When Jesus was resurrected, they were found in the cities. என்ன சொல்லிருப்பாங்க? What would they நாங்க இனி கல்லறையில் இல்ல. We do not have any grave. நீங்க கொண்டு போய் பிதாக்களிட்ட வைக்காதீங்க. Do not keep us along with the Father. நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. Prepare to meet the Lord. இனி நமக்கு மரணம் இல்லை. We do not have death. இனி நமக்கு கல்லறை இல்லை. We do not have any grave. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. என் அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, தேவன் நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறார். God has given us a redemption. எந்த மீட்பை? மரணத்திலிருந்து ஒரு மீட்பு. Redemption from death. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருக்கு மரணம் இல்லைன்னு விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that we do not have death? அதனால தான் பவுல் சொன்னாரு, Paul says, நான் தைரியமா இருக்கிறேன். I am bold and confident. நான் தைரியமா இருக்கிறேன். Says I am bold. அல்லேலூயா. Hallelujah. மரணத்தை பற்றி பயமே இல்லை நமக்கு. We do not have fear regarding death. மரணத்தை பற்றி தைரியமா இருக்கிறேன். I am bold regarding my death. அல்லேலூயா. Hallelujah. ஏன் தெரியுமா? You know why? என் தகப்பனோடு நான் போய் சேர போறேன். I am going to be united with my அந்த Father. மகிமையின் சன்னிதானத்துக்கு நான் போறேன். I am going to his glorious presence. என்னுடைய வாழ்க்கைக்கு முடிவே இல்லை. There is no end for my life. அல்லேலூயா. Hallelujah. பாவம் கொண்டு வந்த மரணத்தில் இருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை மீட்டிருக்கிறார். God redeems his child from death that sin has brought. ஆத்துமாவில் இருந்து ஆத்தும மீட்பை கொடுத்திருக்கிறார். So from soul he has given the redemption of soul. Secondly, மனுஷன் இழந்தது ஒரு பெரிய ராஜ்யம் அல்லது ஒரு தோட்டம். Man has lost a great kingdom or a garden. நான் நினைக்கிறேன் அது தோட்டம் என்று சொல்வதை காட்டிலும் More than saying that it was அவன் ஆளும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். It was a kingdom that he ought to dominate. ஏனென்றால் அதுக்கு 4 பெரிய நதிகள் மூலமாக தேவன் தண்ணீரை பாய்ச்சினார். Because God was able to water the garden through 4 நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த இடம் ஏதேன் தோட்டம். Have dominion. The throne that was established நான் was the சொல்றேன், garden of அவன் ஒரு Eden. தேசத்தை தேவன் கொடுத்திருந்தார். God gave him a country. பட் அவன் தேசத்தை இழந்து
முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிற ஒரு தேசத்துக்கு அவன் வெளியே வந்தான். He lost that country. He came to a land full of thorns and தேவன் thistles. பாவத்தை மீட்டிருப்பாரானால் God would have redeemed என்னுடைய them from sins. ஆத்துமாவை ஜீவனை தந்தது மாத்திரமல்ல, Not only had He given life to my எனக்கு soul, தேவன் ராஜ்யத்தையும் திரும்ப தர வேண்டும். God ought to give the kingdom back to தேவனுடைய me. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. கர்த்தருடைய வேதம் The சொல்லுகிறது, word of God says, கொலோசையர் முதலாம் அதிகாரம் Colossians. 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Colossians 1st chapter 13. கொலோசையர் முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனம். Colossians 1:13. அதிகாரத்தினின்று இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் உட்படுத்துவார் என்றல்ல, உட்படுத்தினவர். Who hath delivered us from the power of darkness and has translated us unto the kingdom of His dear நாம் Son. எந்த ராஜ்யத்தில் இருந்தோம்? In which kingdom we were? இருளினுடைய அதிகாரத்தில் உள்ள ராஜ்யத்தில் இருந்தோம். We were in the kingdom of the power of darkness. நம்மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது. We had power. அதிகாரம் செலுத்துகிறது என்னது? What's that? இருள் அதிகாரம் செலுத்துகிறது. Darkness gave the power. இந்த அதிகாரத்தை விட்டு ஒரு மனிதன் வெளியே போக முடியாது. A man cannot leave that power. அதனால தான் பவுல் சொன்னார், நான் நல்லது செய்யணும்னு விரும்புறேன், I desire to do good, பட் செய்ய முடியல, but I am not able to do good. தீமையே செய்கிறேன். I keep on doing evil. ஏனென்று கேட்டால், You know why? என்னை ஒன்று அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. One has captivated me. அந்த இருளிலிருந்து நான் வெளியே போக முடியல. I am not able to come out from the darkness. என்னை யார் என்னை விடுதலையாக்குவா? Who can deliver me? யார் என்னை விடுதலையாக்குவா? Who can deliver me? ஒரு அதிகாரம் என்ன பிடிச்சிருக்கு. Some powers dominating me. யார் என்னை விடுதலையாக்குவா? Who could deliver me? வேதம் சொல்லுகிறது, Word of God says, இயேசு இந்த அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி, Jesus having delivered him from the power of ஒரு darkness, ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தார். has brought him to a அது kingdom. என்ன ராஜ்யம் You தெரியுமா? know what's that kingdom? ஒரு அன்பின் ராஜ்யம். Kingdom of love. அங்க என்ன இருக்கு தெரியுமா? You know what's that? Only love. There is only love. அன்பு ஒன்றே அங்க இருக்கு. Only love is persisting. அங்க அடிமைத்தனம் இருந்துச்சு, There was bondage and அங்க captivity. அதிகாரம் இருந்துச்சு. There was power. ஆனா தேவன் கொண்டு வந்த ஒரு ராஜ்யத்திலே அன்பு ஒன்றுதான் அங்க இருக்கு. The kingdom that God brought, we find only love. தேவன் என்னை exists. ஒரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். God has brought me to a kingdom. நீங்கள் ஒரு ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறீர்கள். You have entered a kingdom. தேவன் உங்களை விடுதலை ஆக்கினது உண்மையானா, If it is true that God has redeemed தேவன் you, உங்களை ரட்சித்தது if it உண்மையானா, is true that God has saved you, தேவன் உங்களை மீட்டது if உண்மையானா, it is true that God has delivered தேவன் you, இன்னொரு ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has brought you to another இந்த kingdom. ராஜ்யம் என்ன ராஜ்யம் You know தெரியுமா? what's that kingdom? ஒரு அன்பின் ராஜ்யம். It's a kingdom of love. இந்த உலகத்துல எந்த ராஜ்யத்துக்கு இந்த பேரை வைக்கவே முடியாது. No other kingdom in this world has been எங்க attributed to this name. திரும்பினாலும் ராஜ்யத்துக்குள்ளே அன்பு ஒன்றே இருக்கு. Wherever you turn in the kingdom of love, you can find love alone. அருமையான கர்த்தருடையவர்களே, You children of God, என்னை தேவன் விடுதலை ஆக்கினார் என்று நான் விசுவாசிப்பேன். if I believe that God has redeemed me, தேவன் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்க என்னவென்று கேட்டால், know what God has prepared for ராஜ்யம் me. அல்ல, ஒரு அன்பின் ராஜ்யம். Not a kingdom, but it's a kingdom of love that He has prepared. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். God had prepared a land flowing with milk and ஆனால் honey. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் In சொல்லுவேன், the name of Jesus, உங்களுக்கும் I எனக்கும் தேவன் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். for you and me, not only God has prepared a kingdom, He has brought us to that kingdom. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, Those who are delivered by God, இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லுகிறவர்களே, those who say that Jesus has forgiven my sins, தேவன் உங்களை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். God has brought you to a kingdom. அந்த ராஜ்யம் என்ன கிடைக்கும்? You know what you would get in that kingdom? எங்கு திரும்பினால் Wherever you turn in that kingdom, அன்பு, you'll find only love. அன்பு, You'll find only love. அன்பு. Love. அன்பு ஒன்றுதான் ராஜ்யத்திலே கிடைக்கும். Love alone can be found இயேசு in என்ன that kingdom. சொன்னார்? What did Jesus say? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள். Love one another. நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், If you love one நீங்கள் another, என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். you will know that you are my disciples. என்னுடைய சீடர்கள் என்று உலகத்துக்கு நீங்கள் எப்படி காட்டுவீர்கள்? How would you show that you are my disciples to this world? வல்லமையினால் அல்ல, Not through power, அற்புதங்களால் அல்ல, not through miracles, அடையாளங்களால் அல்ல, not through signs, வேறு எந்த அடையாளமும் அல்ல. not through any other sign. அன்பு கூறுங்கள். Love. நீங்கள் அன்பு கூறுங்கள். Love each other. ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பு கூறுவீர்களானால், If you love one another, நீங்க ஏன் தேசத்தார்? you belong to நீங்க my என்னுடைய பிள்ளைகள். You are my children. நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள். If you நீங்கள் follow me, என்னுடைய சீடர்கள். you are my நீங்கள் disciples. மீட்கப்பட்டவர்கள் You are redeemed. என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொன்னார்.
the Lord said, the world would know. தேவன் என்னை மீட்டது உண்மையானா, If it is true that God has என்னை redeemed me, ரட்சித்தது if it is உண்மையானா, true that He has saved me, மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாகிய இந்த இருதயத்தை தேவன் மீட்டது உண்மையானா, if it is true that God has delivered this crooked and இந்த evil heart, இருதயத்திலே தேவன் ஊற்றுகிறது லவ், God pours love in my heart. நெப்போலியன் போனபார்ட் ஒரு முறை சொன்னானா, Napoleon Bonaparte said once, நானும் என் நண்பன் ஹிட்லர் even Hitler, ஒரு ராஜ்யத்தை எங்கள் அதிகாரத்தினாலே நாங்கள் ஸ்தாபித்தோம். we established a kingdom through our power and might. அதிகாரத்தினாலே நாங்கள் Through ஸ்தாபித்தோம். power we were able to establish that kingdom. எங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே அந்த சாம்ராஜ்யங்கள் உடைந்து சுக்குநூறாக போய்விட்டது. Even before our eyes, those kingdoms broke and was crushed in ஆனால் pieces. நசரேயனாகிய இயேசு என்ற ஒருவர் Jesus the அன்பினாலே Nazarene, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். He has planted a kingdom of love. அதை அழிப்பதற்கு எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், Many kings rose up to destroy the எத்தனையோ kingdom of ராஜ்யங்கள் Jesus. எழும்பின, Many kingdoms rose up. அதை அழிக்கவே முடியவில்லை. They were not able to destroy the kingdom of ஏனென்றால் Jesus. அவருக்காக ஜீவனை கொடுக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழுகிறார்கள். Why? Because there are millions of people prepared to give their life for Jesus. என்னுடைய தேவன் பணத்தினால் இந்த ராஜ்யத்தை கட்டவில்லை, My God has not built a kingdom through money, தம்முடைய வல்லமையினால் இந்த சபையை ஸ்தாபிக்கவில்லை, not through might of power as He planted the church, அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் சபையை ஸ்தாபிக்கவில்லை. not through wonders and signs as He established the church. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், God asked, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னில் அன்பாயிருக்கிறாயா? amidst all of them do you love me? என் ஆடுகளை மேய்ப்பாயா? Oh, grace, look after my என் sheep. மந்தையை நடத்துவாயா? Look after my sheep. அப்படியானால் மந்தையை யார் கையிலே கொடுத்தார் என்று கேட்டால், whom did ஒரு he give his அன்புள்ளவன் கையிலே ஆண்டவர் கொடுத்தார். Gave it to the disciple of ஒரு love. சபையை நடத்துவதற்கு, ஒரு மந்தையை மேய்ப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரே ஒரு மூலதனத்தை தேவன் வைத்தார், லவ், லவ், லவ். To lead a church, to build the temple of God, God has kept love to the pastor who leads. ஒரு குடும்பம் அன்பினால் கட்டப்படுமானால், If a family is built by அந்த love, குடும்பத்தை உடைப்பதற்கு ஒருவனாலும் முடியாது. no other power can destroy that kingdom. that family. விசுவாசங்கள் ஒளிந்து போகும், The faith may perish, நம்பிக்கைகள் அழிந்து போகும். confidence may perish. நான் சொல்வேன், அன்போ ஒரு காலம் ஒளியவே ஒளியாது. Love would never fade. பிரதர், உங்க வீட்ல சாப்பாடு இல்லாம இருக்கலாம், Brother, you may not have food at home. உங்க வீட்ல எந்த வசதி இல்லாம You may இருக்கலாம், not have any comfort. உங்க வீட்ல அன்பு மாத்திரம் வீட்ல இருக்குமானால் Love alone abides அந்த in வீடு the house. தான் பரலோகம். That house is heaven. அந்த வீட்ல தேவன் இருக்கிறார். We find God abiding in that இன்னைக்கு house. நிறைய வீடுகளில் எல்லா வசதி இருக்கு, without love. There are many comforts in many houses. but they அன்பு do not have the இல்லாம love of எல்லா God. வசதி வீட்டுக்குள்ள இருக்கு. There are many comforts without the love of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. நான் ஒரு கன்வென்ஷனுக்கு I போயிருந்தேன். had been to a convention. அந்த கன்வென்ஷன்லே அங்க அந்த பெரிய சபையினுடைய ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரருக்கு மேரேஜ். The assistant pastor, the marriage for him was taking அந்த place. கன்வென்ஷன்லே நடத்திடலாம்னு சொன்னாங்க. They said, we'll conduct the marriage even during the அந்த convention. பாஸ்டர் என்ன பேச சொன்னாரு, The pastor, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்காங்க. thousands are gathered there. அவருடைய பாஸ்டருடைய ஒய்ஃப் தான் கொயர்ல லீடர் உட்கார்ந்து இருக்காங்க. The wife of the pastor is a choir அப்படியே leader. தட்டினா ரத்தம் வந்துடும், சக்கச்சவேன்னு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து. Yeah, she is so fair to look at. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். I was speaking. அப்போ ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தேன். எங்க சுந்தரையா சொல்வாரு, Pastor Sundaraya used to say, இந்த பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கு 50 பைசா பக்கோடா போகுதுன்னு சொல்வாரு. 50 paisa pakoda is enough to deceive a girl. அவங்களுக்கு பக்கோடா தான் பிடிக்கும்னு சொன்னா 50 பைசா பக்கோடா வாங்கிட்டு கொடுத்து அவங்கள மயக்கிடலாம். Oh, you can easily cover them up with 50 paisa of pakoda. நான் சும்மா விளையாட்டா சொன்னேன். அவர் தான் அந்த சீனியர் பாஸ்டர் தான் டிரான்ஸ்லேட் பண்றாரு. It's a senior pastor is translating for me. நான் சொன்னது சொல்லிட்டு போண்டிதானே. Whatever I have to say, I should say and அவர் go. என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said? அது உங்க வீட்டில் நடக்கும், எங்க வீட்டில் நடக்காதுல்ல. It will take place in your house, not in my house. உங்க வீட்டில் நடக்கும், எங்க வீட்டில் நடக்காது. That will happen in your house and not in my house. நான் திரும்பி சிஸ்டர் பார்த்தேன். Turned and looked at. ஏற்கனவே ஆளு சக்கச்சவேன்னு இருக்காங்க, அப்படியே ரெட்டிஷ் ஆயிடுச்சு.
So she was so fair. And சப்ஜெக்டே விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் போயிட்டேன். her face became red. I had to leave the subject and நமக்கு வேண்டாம்டா இந்த வம்பு. I don't need this. கன்வென்ஷன் முடிஞ்சது. The convention was over. கல்யாணம் முடிஞ்சது. The marriage was over. டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தோம். We sat at the dining table. என் பக்கத்துல பாஸ்டர் உட்கார்ந்தாரு. Pastor came and sat beside me. சிஸ்டர் ஒரு சலனம் இல்லாம சாப்பாடு பரிமாறுது. Sister, without any, முகமெல்லாம் பழையபடி வெளியாயிடுச்சு. her face சிவப்பெல்லாம் போயிடுச்சு. was blooming. The reddishness is gone, and she was able to. சில பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்தோம். So pastors, we sat. நான் சொன்னேன், பாஸ்டர், I said, Pastor, நீங்க இன்னைக்கு எவ்வளவு புத்தியனம் பண்ணீங்க தெரியுமா? how foolish you had been. இத்தனை ஆயிரம் மக்கள் மத்தியில Amidst உங்க thousands. மனைவியை நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே பாஸ்டர், எவ்வளவு அவமானம் பாஸ்டர். நான் உண்மையதான் சொன்னேன். அவர் அப்பவே என்ன சொல்றாரு? நான் உண்மையதான் சொன்னேன். He said, I am telling the எங்க truth. வீட்டுல அப்படிதான். It is so in my house. அத சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சோறு போட்டு சொன்னாங்க. As she was பாஸ்டர், serving and said, நீங்க Pastor, தவறா பிரசங்கம் பண்ணிட்டீங்க. you had given a wrong message. 50 பைசா பக்கோடா எந்த பொம்பளை கேட்டா? Which lady asked for a 50 paise pakoda? அவர்கிட்ட இந்த பொண்டாட்டிக்கிட்ட எப்படி அன்பா 2 வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. You teach him how he ought to speak to his wife with நாங்க என்ன love. பக்கோடாவுக்கா ஏங்கி கிடக்குறோம். 50 ஃப்ரெண்ட் 2 இன்பமா அன்பா 2 வார்த்தை பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க. பிரசங்கம் 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். ஆனா மனைவியோட 2 வார்த்தை அன்பா சொல்ல தெரியாது. அதை சொல்லி கொடுத்துட்டு போங்க. He is able to preach 5,000 people. He is not able to speak to his wife and love. அப்பதான் நான் பிரசங்கத்தை மாத்திக்கிட்டேன். So I changed. அடடே 50 பைசா லகுவாகவே காக்கா பிடிக்கலாம் போல இருக்கே. இதுக்கு எதுக்கு 50 பைசா லஞ்சம்? Why do you need 50 paise? என்ன இருந்தா போதும்? What is needed? அதுதாங்க நம்ம வீட்ல இல்ல. That is not prevailing in a house. 50 பைசா என்னங்க? கிலோ பக்கோடா வாங்கி கொடுக்க நமக்கு சக்தி இருக்கு. I have the strength to buy a kilo of pakoda and give. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சில வேளைகளில் சொல்லியிருக்கேன். At times I have spoken. விக்கிரகத்தை கும்பிடுறாங்க. அவன் வீட்டுக்கு போச்சுல ஒரு முளம் மல்லிப்பூ வாங்கிட்டு. See, even என்ன if the சந்தோஷம். fellow who sells, நம்ம ஆளுங்க வீட்டுக்கு போறான் பாருங்க, சிங்கம் மாதிரி போறான். whereas our people, they go even as a roaring lion. பிள்ளைங்களுக்கு தெரியும், போடா வருதுடா சிங்கம். The child knows as to when the lion would enter the house. ஓடி போய் கதவை பூட்டிக்கிடுவான். அப்பா சிங்கம் வருதுப்பா. Immediately he will close the door and say, the lion is coming. எங்கேயா போச்சு ரட்சிக்கப்பட்ட வீட்டுல? What has happened to the house of நீ salvation? ரட்சிக்கப்பட்டுட்டியா? Have you been saved? தேவன் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தாரியா? God has brought you to the kingdom. ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ராஜ்யத்துல இருந்து ஒரு அன்புள்ள ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கார். From the power of darkness he has brought you to the kingdom of நம்முடைய love. ராஜ்யத்துல அதிகாரம் இல்ல. In our kingdom there isn't any நம்முடைய power. ராஜ்யத்துல ஆணவம் இல்ல. In our kingdom there isn't any pride. அதனால தான் வேதம் சொல்லுது, The word of God says, தேவன் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்த மந்தையை இருமாப்பாய் ஆளாத, அதிகாரமா ஆளாத. do not be negligent in treating the flock that God has given you. ஒரு சபைக்கு அதிகாரம் இருந்தாலும் அதிகாரத்தில் ஆளாத. A church may have authority, but you need not have to stick to it. It's love. லவ். அன்புதான். தேவன் நம்ம ராஜ்யத்துல கொண்டு வந்துட்டாருங்க. God has brought us to his kingdom. நம்ம குடும்பத்தை ஒரு ராஜ்யத்துக்குள்ள கொண்டு He வந்து. has brought us, our family, to his பிரதர், kingdom. ஒரு நாள் அந்த காலத்துல குடி வெறியில பலவிதமான பாவத்தின் அதிகாரத்துல நம்ம கடந்தோம் பிரதர். அந்த once we were living in the அதிகாரத்திலிருந்து power of ஆண்டவர் darkness. மீட்டெடுத்து நம்மை ஒரு அன்பின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு We were living in the power of darkness, power of sin. God has brought us from the power of darkness and brought us to நான் the kingdom சொல்லுவேன், of love. என்ன இருக்குதோ இல்லையோ, Whatever is there or not, நம்ம வீட்டுல அன்பு ஒன்றே. love alone should prevail in our house. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்னத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா, What about the redemption of forgiveness of sin? அதனால தான் இயேசு சொன்னார். Jesus பழைய said, ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, கண்ணுக்கு கண், in the Old Testament, eye for eye, பல்லுக்கு பல், tooth for tooth. பதிலுக்கு பதில். அது அதிகாரம் உள்ள ஒரு ராஜ்யம். That was kingdom of power. இங்க ஒரு ராஜ்யம். Here. உன் சத்துருவிலே அன்பு கூறுவாயாக, Love your enemies. உன் சத்துருவை நேசிப்பாயா. Love your enemy. நான் உனக்கு சொல்லுகிறேன், I tell you, என்னுடைய ரத்தத்தினால் மீட்பை நான் உனக்கு சொல்லுகிறேன். I have redeemed you through my blood. மீட்கப்படாத மக்கள் அதிகாரம் செலுத்துகிறார்கள். Those who are not redeemed, they show their authority. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், But I tell you, love your enemies. உன் உங்கள் சத்துருவை நேசிங்க. அன்பை செலுத்து.
Love your enemies. நம்முடைய வீடு அன்பினால் நிறையட்டும். Let our house be filled with love. நம்முடைய சபை அன்பினால் நிறையட்டும். Let our church be filled with நம்முடைய love. இருதயங்கள் அன்பினால். Let our hearts be filled with love. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. Glory be to the name of God. நான் ஆண்டவரை பார்த்து உண்மையாய் கதறுகிறேன். I look unto God and cry ஆண்டவரே, unto எங்கள் இருதயங்கள் எல்லாம் அன்பினால் நிறைவதா. Lord, fill our hearts with love. அன்பினால் நிறைவதா. Fill our hearts with thy ஒரு love. பாட்டுக்காரன் பாடுகிறான். விசுவாசிகள் ஏனும் கோட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் ஏனும் கோட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஓற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் என்று வேண்டும். ஒரு மனம் ஓற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் என்று வேண்டும். தீர உண்ட வாசல் அடைபடுமோ, ஓரம் கொண்ட மனதால் ஓன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபடுமோ, ஓரம் கொண்ட மனதால் ஓன் செல்வோர் யார்? நாட்கள் கோடியதால் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்து நாட்கள் போலியதால் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியுமா கேடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வி ஆயிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆயிடுமே. நம்முடைய வெற்றியும் நம்முடைய தோல்வி எங்கே இருக்குன்னு கேட்டான். Where's our failure and our triumph? நான் சொல்வேன், அற்புதங்களிலே அல்ல, Not in wonders, அடையாளங்களிலே அல்ல. not in signs. நம்முடைய வெற்றி நம்முடைய அன்பிலே இருக்கிறது. Our victory is in our love. நம்முடைய இயேசு இந்த உலகத்தை அன்பினாலே ஜெயித்தார். And Jesus overcoming the world through his love. அன்பினாலே இந்த உலகத்திலே வந்தார். He came to this world through love. அவர்களை பார்த்து சொன்னார், Looking at him, அவர்களிலே அன்பு வைத்தபடியே since they love முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். to the end, we find him கடைசி love. வரைக்கும் அன்பு To வைத்தார். the last, he loved his நாம் people. ஒரு அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே We வந்திருக்கிறோம். have been brought to the kingdom of love. ஆண்டவரே, ஒரு Love. அதிகாரம் உள்ள ஒரு ராஜ்யம் அல்ல, Not the kingdom of power. ஒரு அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் That வந்திருக்கிறோம். was brought us to the kingdom of love. மூன்றாவதாக Thirdly, சரீர மீட்பு, ஆத்தும மீட்பு, redemption of body, redemption of soul, அதிகாரத்தில் இருந்து மீட்பு, அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே. redemption from power of darkness brought us to the kingdom of love. ரோமர் 8:23 Romans 8:23, நம்முடைய சரீர மீட்பு, redemption of body. அல்லேலூயா. Hallelujah. அதான் முன்னாலே சொல்லிட்டேன். நம்முடைய சரீரம் எங்க மண்ணாகி இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்ப வா. Thou dust, and to dust thou shalt return. கர்த்தருடைய வேதம் நமக்கு The சொல்லுகிறது, word of God says, இந்த சரீரம், இந்த அற்பமான சரீரம் this base body, கிறிஸ்துவின் சரீரத்தை போல மகிமையின் மேல் மகிமை அடையும். it attains the glory pertaining to the body of Hallelujah. Christ.
Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம சரீரத்தை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். God has redeemed the body. இது மண்ணுக்கு திரும்புகிற ஒரு சரீரம் அல்ல. No, this body will not return to கர்த்தரே dust. சொன்னார். It's the Lord who said. வேதம் சொல்லுகிறது. The word of God இந்த says. சரீரத்தை தேவன் மீட்டுக் கொள்வார். God would redeem our body. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அவருடைய விருப்பத்தின்படியே Even according to his desire. அவர் மறுரூபமாவோம். We would be translated. இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பும் என்ற சாபத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலையாகி From the power of curse. வானவருடைய சாயலை நாம் தரித்துக் கொண்டு We would put on the likeness of those in heaven. கர்த்தரோடு இருப்போம். We would live with the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகையாலே பாவ மன்னிப்பு என்னத்தை கொண்டு வந்தது என்று கேட்டால் Redemption ஒரு of sin. மீட்பை கொண்டு வந்திருக்கிறது. It brought about a deliverance. முதலாவதாக First, ஆத்தும மீட்பு. redemption in the soul. இரண்டாவதாக Secondly, நம்முடைய அதிகாரத்தை நின்று அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிற மீட்பு. redemption from the power of darkness to the kingdom of God. மூன்றாவதாக Thirdly, நம்முடைய சரீர மீட்பு. redemption of our body. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. இது மீட்பை மாத்திரம் கொண்டு வரவில்லை. Not only has it brought redemption, இரண்டாவதாக இந்த தேவன் உண்டு பண்ணினது என்ன? what God has created. கொலோசையர் முதலாம் அதிகாரம் Colossians first chapter. 20ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி Having made peace through the blood of his cross. தேவனே God, எங்களுக்காக நீர் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும், பெற்றுக்கொள்ள உதவி செய். Whatever that was prepared for us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. First, தேவன் உண்டாக்கினது மீட்பு. What God created first is redemption. இரண்டாவது தேவன் உண்டாக்கினது peace, சமாதானம். Secondly, what God created is peace. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, நாம சமாதானமா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். we feel that we live in peace. ஆனா நான் சொல்லுவேன், But I would tell you, தேவன் ஆண்டவராய் இயேசு சொன்னார், Lord யோவான் Jesus எழுதின சுவிசேஷம் Gospel of St. John 14ஆம் அதிகாரம் 14th chapter 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு சமாதானத்தை வச்சிட்டு போறேன்னு சொல்லல, நிறுத்திரல. He never said that I leave. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். My peace I give unto you. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பது. Let not your heart be troubled. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்ல. Not as the world giveth. உங்கள் இருதயம் கலங்காமல். Let not your heart be troubled. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். God, having shed his blood on the cross, has created peace. இந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். He says, peace I leave with you. இந்த உலகத்துல நான் எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு காரியம் peace. One thing that God says that he would leave for you is a peace. வேற எதையுமே வச்சிட்டு போகல. Nothing has he kept for you. சமாதானத்தை வச்சிட்டு. He has kept peace for us. வேதம் சொல்லுகிறது. The word of God says. அந்த சமாதானம் உங்களை என்ன செய்யும்னு கேட்டா, what would that peace do to you? உங்கள் இருதயம் கலங்கவே செய்யக்கூடாது. Your heart would never be troubled if you have இந்த peace. உலகத்திலே நம்முடைய இருதயத்தை கலக்குவதற்கு, there are many things in this world இந்த உலகத்திலே நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுவதற்கு, to discourage us in this நம்மை world, சோர்வுற பண்ணுவதற்கு இந்த உலகம் பல முயற்சிகளை எடுக்கலாம். the world would take many effort to destroy. சொல்லுவேன், தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்திலே இருக்குமானால், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை கலக்குவதற்கோ பயப்படுத்துவதற்கோ இந்த உலகத்திலே ஒரு சக்தியும் இல்லை. There is no power in this world that can frighten a child of God. ஏனென்றால், you know why? தேவன் கொடுத்த சமாதானத்தை தேவன் இருதயத்திலே வைத்திருக்கிறார். Because the peace that God has given, that peace he has kept in our hearts. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அது என்னுடைய சமாதானம். He says it's my peace. அதை கலங்கவே செய்யாதிருங்கள். Therefore be not troubled. ஆகையால் தான் பவுல் சொன்னார், Paul says, எந்த பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவோம்.
though I'm constrained on all sides, நான் yet சொல்லுவேன் we are not நமக்கு feared. நெருக்கம் இல்லைன்னு I சொல்லாதீங்க. do not say that we do not have நமக்கு constraint. கலக்கம் இல்லைன்னு இந்த Not that உலகத்துல we இல்ல. are troubled in this இந்த world. உலகத்துல கலக்கங்கள் இருக்கலாம். There are troubles in this இந்த world. நெருக்கங்கள் There are இருக்கலாம். constraints in this ஆனால் world. Yet, எந்த கலக்கம் வந்தாலும் whatever constraints may கர்த்தரை come, நம்பி இருக்கிறவன் he who believes in the Lord, சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பான். he shall be as Mount Zion, which அல்லேலூயா. never move. உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்களை He who believes in your name, பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். you would preserve him with perfect peace. நான் சொல்ல அருமையானவர்களே, உலகத்தில் எந்த I would நெருக்கம் say, வரட்டும், Come, let எந்த constraints come. எந்த in our life. போராட்டம் வரட்டும், Let struggles come. பவுல் சொன்னார், எந்த said, பக்கத்திலே நாங்கள் I've நெருக்கப்பட்டோம். been constrained on all வாசித்து sides. பாருங்கள். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8 வசனம். 2 Corinthians 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டோம். யாரை சொல்லுகிறார்? We are troubled on every side. தேவனுடைய முகத்தில் உள்ள ஒளி அவர்களுடைய இருதயத்திலே வந்தது. Oh, the light of God came in the hearts. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of அந்த God. இருதயத்திலே பெற்ற உடனே Having received the light of God, எந்த பக்கத்திலே நெருக்கப்படுகிறார்? we are troubled on every side, நாங்கள் மனம் முறிந்து போகிறது. yet not distressed. எந்த பக்கத்திலிருந்து கலக்கம் வந்தாலும் We are perplexed, மனம் முறிஞ்சு மனமுறி விடுகிறது. not in despair. முடிவதில்லை. Not in despair. ஏன் தெரியுமா? You know why? இந்த மனதை முறிக்க முடியாது. You cannot, இதை முறிக்க you முடியாது. cannot break. ஏனால் இங்கே தேவனுடைய சமாதானம் இருதயத்தையும் சிந்தனையும் ஆண்டு கொள்ளுகிற ஒரு சமாதானத்தை தேவனின் உள்ளத்திலே தந்திருக்கிறார். Because the peace of God is in there in my heart, having dominion over me. ஒரு மீட்கப்பட்டவனுக்கு தேவன் வைத்திருக்கிறது பீஸ். Of one who's redeemed, what God has kept for him is அவன் peace. கலங்கவே மாட்டான். He would never be troubled. He would never be afraid. நான் யோசித்து பார்த்தேன். I considered 12 சீசர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். God selected 12 disciples தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி காலம் வந்த பொழுது in the last stages of his death. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார். Lord, looking at Peter, said, பேதுருக்கு பதில் சொன்னார், Peter answered நான் and உம்மை காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். எங்க பின்பற்றுவானா? In prison and காவலிலே பின்பற்றுவேன், in prison I would follow thee, and சாவிலே நான் even பின்பற்றுவேன். in death I would follow thee. ஆண்டவர் சொன்னார், நீ என்ன 2 தடவை மறுதலிச்சிருவா, 3 தடவை சேவல் கோருக்கு முன்ன 2 வாட்டி என்ன மறுதலிச்சிருவாப்பா. So before the cock crows thrice, twice you would reject. நான் மறுதலிக்கவே, எல்லாரும் மறுதலிச்சாலும் நான் செய்ய மாட்டேன். Even if others betray thee, I would not betray thee. ஆண்டவர் பதிலே சொல்லல. The Lord never answered him. அவன் நினைக்கல இப்படி ஒரு சந்தர்ப்பம் தனக்கு சீக்கிரம் வரும்னு. He never thought he would have to face such a. அன்றைக்கு ராத்திரியே சந்தர்ப்பம் வந்துருச்சு. The same night he had to come across. எல்லாம் போர் சேவர்கள் உள்ள வராங்க. Many say soldiers entered. இயேசுவை பிடிச்சிட்டாங்க. They caught hold of Jesus. இயேசுவை இழுத்துட்டு போயிட்டாங்க. They pulled and dragged இயேசு Jesus. விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறார். They are judging him. இவன் பார்த்தான், He saw. அங்க ஒரு சிஸ்டர் நின்னுட்டு இருந்தா. There's a sister. இவன் அவர் கூட இருந்தான்ல, This man was there along with him. அவ்வளவுதான். ஆமான்னு சொன்னா என்ன கிடைக்கும்? What would say if he says yes? காவல் கிடைக்கும். He would have to go to prison if he says yes. அதனால காவலில பின்பற்றுவேன் சொன்னவன் உடனே அடிச்சான் அடி. ஐயோ அவனை எனக்கு தெரியவே தெரியாது. So being afraid of prison, he said, I do not know that man. இன்னொருத்தனா Another person said, பேச்சு கலிலேயா மாதிரி இருக்கு. இவன் your talk betrays you. You are like that. இங்க இருக்கிற எருசலேம் நீ கலிலேயாக்கார மாதிரி இருக்கு. பேச்சு வித்தியாசமா இருக்கு. You are in Jerusalem, but உடனே பேச்சையே மாத்தி மீன்காரன் பேச ஆரம்பிச்சிட்டான். he started பழைய பேச்சுக்கு போயிட்டான். speaking like அடடே a fisherman. நம்ம பேச்சு காட்டியிருது போல் இருக்கு. இயேசுநாதர் உட்கார்ந்து கொஞ்சம் பேச்செல்லாம் மாறிடுச்சு. அதனால டக்குன்னு ஒரிஜினல் லாங்குவேஜ்க்கு போயிட்டான். Our talk has changed now. It's converted to his original language. ஏன்னா அவங்க ஒரிஜினல் லாங்குவேஜ் போனா அந்த மீன் விற்கிறாங்களே ஒரிஜினல் அவங்ககிட்ட கேட்கணும். அவங்க தான் அழகா சரளமா ஒத்து வாக்கியத்தோட பேசுவாங்க. You should see the fishermen as to how they speak in the இவன் original அந்த language. மாதிரி பேசி காட்டிட்டான். Now he spoke like that. அப்பா காவலுக்கு தப்பிச்சிட்டான். He has escaped prison. ஆனா Yet 12 அப்போஸ்தலர்களாக இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, After being இந்த anointed, இரத்தத்தினால் உள்ள மீட்பு அனுபவிச்ச பிறகு when he entered இவன் the காவலிலும் சாவிலும் பின்பற்றுவான் என்று சொன்னானே, இவன் தாங்க அடிக்கடி ஜெயிலுக்கு போனவன். he who said that he would go to prison and follow death, he was a man who went to jail on and often. பேதுரு எத்தனை முறை ஜெயிலுக்கு போனான்னு தெரியுமா? You know how many times Peter went to jail? முதல் சர்வீஸ்ல யாரும் சொல்லல. Nobody said in prison. பேதுரு எத்தனை முறை ஜெயிலுக்கு போனாரு? How many times he had been to jail?
ரொம்ப கீப் சைலன்ஸ் ஆகிட்டீங்க. சொல்லுங்களேன், பிரைஸ் கொடுக்கலாமோ? புதிய அப்போஸ்தலர் எக்ஸாம் எழுதினவங்கலாம் சொல்லுங்களேன். 3 முறை ஜெயிலுக்கு போனார். He had been to jail thrice. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தீங்களோ? பேதுரு 3 முறை ஜெயிலுக்கு போறாரு. He had been to the prison thrice. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. The word of God says. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, Acts 4:3. மறுநாள் வரைக்கும் சாயங்காலமாய் இருந்ததினாலே மறுநாள் வரைக்கும் அவனை காவலிலே வைத்தார்கள். They kept him in the prison to the next day. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே Acts 5:18. பிடித்து அவனை சிறையிலே வைத்தார்கள். Lay their hands on the apostles, put them in the common prison. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே In Acts 12:4. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து 4ஆம் காவல்ல கொண்டு வச்சாங்க. He put him in prison and delivered him to 4 quarters. ஆனா 3வது காவல் தான் இவருக்கு பெஸ்ட் காவல். The third quarter was the best. 4 காவல் இருக்கு. There are 4. 4 காவல்லையும் வாட்ச்மேன் நிக்கிறான், ராணுவம் நிக்குது. 4 quarter. கையில ஜெயிலு, கையில செயின். He had chain. He was chained. நாளைக்கு இந்த மனுஷன் எங்க போக போறாரு? Next day, where is this? பரலோகம் போக போறாரு. He is going to heaven. நாளைக்கு பரலோகம் போக போறாரு. Next day. காவல்காரத்தை வச்சிருக்கு. இவர் நாளைக்கு ஏரோது ராஜா தலையை வெட்ட போறான். King Herod is going to ஏங்க slay him. நாளைக்கு நீங்க சாவ போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எத்தனை பேர் தூங்குவீங்க சொல்லுங்க? If you know that you're going to die tomorrow, how many of you would sleep? யாரா தூங்குவீங்களா? Whether you would sleep, நீங்க சாவ மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. நான் சொல்றேன், you would not die, you would be well off. நாளைக்கு நம்ம சாவ போறோம்னு தெரிஞ்சா எத்தனை பேர் நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குவீங்க? Say, if you know that tomorrow we are going to die, how many of us are going to ஐயோ snore? என்னன்னா கனவு, யார் யார்ட்ட மன்னிப்பு கேட்கணுமோ, யார் யார்ட்ட என்னென்ன சொல்லணுமோ, Whatever ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டீங்க. Throughout night, you think as to whom you ought to ask இந்த மனுஷனை forgiveness. பார்த்தீங்களா? 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Look at this man. 4ஆம் காவல்ல உட்கார்ந்திருக்காராம். நாளைக்கு தலை வெட்ட போறாங்க. They are about to cut his head. தட்டி எழுப்புறாங்க, கூட எழும்பலங்க. The angel comes, pats him and wakes him up. Yet அவ்வளோ பீஸ்ஃபுல்லா தூங்குறாரு. so peacefully he is sleeping in the prison. தூத எழுப்பி வாப்பாரு கூட்டி வரான். The angel smote him, woke him, and அப்படியே தூக்கத்திலே so he is walking in his sleep. தூதன் போயிட்டான். The angel left. இப்பதான் இவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். ஓஹோ, நம்ம ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டோமா? என்ன Have he come out of the என்ன jail? தூக்கு மூஞ்சியா இவன்? What sort of sleepy man, sluggard is? எங்கப்பா பேதுரு தூங்குன? Peter, where did you sleep? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபார்ம்ல படுத்து ஏசி போட்டா கூட தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. Many people lying in MM form under AC, they are not able to sleep. பாஸ்டர் கண்ணை மூணா நாயா வருதுன்றான். Pastor, if I close my eyes, all sort of dogs come before me. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? Have you been saved? என்னையா ரட்சிக்கப்பட்டவனுக்கு நாயா வருது? After being saved, how come dogs come in a dream? இவன் யாரியா? Who's this man? நாளைக்கு தூக்கு போட போறாங்க ஐயா. They are நாளைக்கு going to சாவ hang him. போறாங்க. He's going to die the next day. நீ என்னன்னா போட்டுக்கப்பா, நான் நல்லா தூங்குறாப்பா. You do anything to me, I am going to sleep peacefully. என்ன சமாதானம் ஐயா? What peace? மரணமே வந்தா கூட கலங்காத விசுவாசம். The disciple was not disturbed or troubled even when he was facing death. நேற்றுக்கு இவன் இருந்தான்னு சொன்னவனே பயந்து ஓடின கோழனி. He was a coward who said, I know நீ not the தப்பவே man. முடியாது. உன் கையில விலங்கு, காலில் விலங்கு, காவலாளிகள் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கான். அத்தனை பேர் இருந்தாலும் சமாதானமாய் படுத்துக்கொண்டு Chains in his hands and in his legs, though there are many soldiers நான் சொல்லுவேன் ஐயா, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, sleeping in peace. The word of God says, சமாதானமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். I will தேவனே lie down and என்னை sleep. தாங்குகிறீர். Lord, thou art able to bear me. தேவ ஜனங்களுக்கு சமாதானம் எங்கெல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா? உன் படுக்கையில சமாதானம், God has kept peace even in your உன் sleep. கூடாரத்துல சமாதானம். God has kept peace in your tabernacle. தேவன் தம்முடைய சமாதானத்தை எங்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. Where God has earned his peace. இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்க மாத்திரை போடாம தூக்கம் வராதுங்க. Many people are not able to sleep without the sleeping ஆனா pill. ஒரு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு சமாதானமாய் நித்திரை. But the child of God is able to sleep in peace. அல்லேலூயா. Hallelujah. என்ன பொறுத்தவரையில தாழ்மையா சொல்வேன், I would say, வேலை செய்யற வரைக்கும் செய்வேன். படுத்தேன்னு சொன்னா 5 நிமிஷம். within எனக்கு 5 நாயும் minutes, வந்ததில்ல, பூனையும் வந்ததில்ல. no dog has come or cat has come in my dream. அல்லேலூயா. Hallelujah.
சிலருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, புரண்டுக்கிட்டே கிடக்குறான். Some people, என்னென்னவோ கற்பனையில். they have certain இருதயத்தில் சமாதானம், படுக்க சமாதானமா இருக்கா ஐயா? whether you have peace, வீடு சமாதானமா whether இருக்கு, your house is in peace. உன் சமாதானத்தோடு கூட உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது சமாதானத்தை காண்பாய். When inquiring your tabernacle, they will find peace in it. நீ குறைவே காண மாட்டாய். You would not lack in anything. நான் எனக்கு நிறைய எங்கள் அம்மா வழியில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. There are many relatives on my mother's side. நிறைய பேர் என் வீட்டுக்கு நான் வரவே மாட்டாங்க. Many people would not come to my ஐயோ, house. அவங்க வீட்டுக்கு போனால் தண்ணி அடிக்க முடியாது. We cannot drink. வராத காரணம் அதான். The reason they are not able to come. எனக்கு ஒரு மாமா இருக்கார், அவர் நல்ல செயின் ஸ்மோக்கர், நல்ல தண்ணி அடிப்பார். He's a chain smoker. நிர்பந்தத்தினால ஒரு நாள் வர வேண்டி வந்துடுச்சுங்க. Out of compulsion he had to come and meet me. அவர் ஒரு நாள் தங்கினாரு. One day he stayed here. போகும்போது சொல்லிட்டு போனாரு, When he departed he said, ஏய் தாமஸ், இங்கே வந்துடலான் இருக்கேன்டா. I think of coming here permanently. என்னன்னு தெரியலடா. I cannot understand. வீட்டுக்குள்ள வந்திருந்த சிகரெட் ஞாபகமே வரலடா. I am not able to remember my cigarettes. ஞாபகமே வரல. I am not able to remember my liquor in this house. அப்படியே தூங்கிட்டடா. என்னவோ பெரிய சமாதானமா இருக்கடா அந்த வீட்டுக்குள்ள. I feel there's a great peace in your house. இன்னைக்கு விசுவாசி வீட்டுல பீர் பாட்டில், பிராந்தி பாட்டில் இருக்கு. There's a brandy bottle and beer bottle in the house of believers. ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி 1வது வாரம் இங்க திருவிருந்து, இங்க குடிக்கிற ஒயின் வேற, அங்க குடிக்கிற ஒயின் வேற. The wine that you drink here is different. The wine that you drink elsewhere. இவங்களுக்கு பேர் என்னன்னா விசுவாசி, மீட்கப்பட்டிருக்கிறேன். Believers who have been redeemed. நான் சில வேளை சொல்றது, குட் ஃப்ரைடே வந்ததுன்னா எங்க ஊர்ல எல்லாம் 40 நாள் உபவாசம். 40 days fasting when Good Friday comes. எதுக்கு? What for? கஞ்சி தான் குடிப்பான். They will take only கறி தின்ன மாட்டான். He will not take பூ வைக்க மாட்டாங்க. They will not keep flowers. ஐயோ, என்ன பரிசுத்தம். Look at the holiness. 40 நாள் பரிசுத்த பூமியில வாழ்வான். He is living in holy land for 40 days. இயேசுநாதர் உயிர் தெழுந்தாரே இல்லையோ, When Jesus rose or not. ஈஸ்டர் பண்டிகை, The feast of Easter. வரும்போதே பைபிள் கொண்டு வராரா இல்லையோ, Whether he brings, பைபிள் கொண்டு வருவான். எதுக்கு? போகும்போதே கறி வாங்கிட்டு கூடவே புட்டி வாங்கிட்டு போவான். ஏன்னா 40 நாள் விட்டுருக்கானே பாவம். he will purchase mutton as well. 40 நாள் குடிக்காம விட்டானே, அடி சேர்த்து அடி ஒண்ணு போல. So put together they will drink. இப்ப வருது கிறிஸ்மஸ். Christmas is about to come. தீபாவளிக்கு 140 கோடியா அம்மா புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க. 144 crores on Deepavali. கிறிஸ்மஸ்க்கு எத்தனை கோடியோ ஆண்டவன் தான் I அறிவார். cannot understand how many crores the government. உலகத்திலேயே அதிகமான மதுபானம் விக்கிற நாள் கிறிஸ்மஸ். வெக்கம், வெளியே சொல்றதுக்கு வெக்கம். The day the liquor sold most is only on Christmas. அதிகமான ஆக்சிடென்ட்ல சாவுறது கிறிஸ்மஸ். Many who die due to accidents is only on Christmas. ஏன் தெரியுமா? குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி You know why? மோதி செத்து. Because they drink, they drive rashly, they die meeting an accident. I would say. குடியில இல்லையா? Not in liquor. நம்ம சபையில யாரும் குடிகாரம் இல்ல, தைரியமா பேசுறேன். There isn't any drunkard in our church. நான் தைரியமா சொல்றேன் ஐயா. I would say boldly. உன் படுக்கையில சமாதானம், whether you have உன் peace, வீடு சமாதானம். whether you have peace in your உன் house. வீட்டுக்குள்ள போனா சமாதானத்துக்குள்ள போறேன். Whether when you enter your house in peace. வீட்டுல அமைதி. அந்த வீட்டுல அமைதி இருந்தா வீட்டுல குறைவே இருக்காது. If there's silence in that house, there won't be any shock. இந்த சமாதானத்தை உண்டாக்குறது தான் என் இயேசு ரத்தம் சிந்தினார். It's because of this my Jesus shed his blood to create this peace. எதுக்கையா ரத்தம் சிந்தினார்? Why did he shed? எதுக்கையா விலை கொடுத்தாரு? What for he gave the price? எதுக்கையா தம்முடைய இந்த வேதனை அனுபவிச்சாரு? What for he had to endure pain and agony? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே It's because of the blood shed on the cross. சமாதானம். I brought peace in my house. எத்தனை பேர் என் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் இன்னைக்கு விசுவாசிப்பீங்கன்னா? How many of you believe that Jesus shed? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கேட்டா, How about your life? பீஸ், கலங்கவே Your life would be in peace, would never be troubled. சமாதானமான ஒரு Your house will be என் found in ஜனம் peace. சமாதான தாவரங்களிலும் My people நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் என் ஜனம் குடியிருக்கும். My people shall live in tabernacle of peace. நம்முடைய வாழ்க்கை மாறணும். Our life has got to change. நம்முடைய வாழ்க்கை மாறணும். Our life has got to change. நம்முடைய வீடு மாறணும். Our house has got to change. நம்முடைய வீடு ஒரு சமாதான தாவரமா மாறணும். Our house should be the tabernacle of peace. கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். Lastly, மூன்றாவதாக, thirdly, சங்கீதங்களின் புஸ்தகம்
book of Psalms, 31ஆம் சங்கீதம் Psalms 31, 19ஆம் வசனம். 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமாய் தோணும். I believe this word is very important. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற மீட்பு, The redemption that thou hast created for us. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சமாதானம், The peace that thou hast made for நீர் us. உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, The goodness that thou hast created for us. தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் Those who fear God, தேவனை நம்புகிறவர்களுக்கும் those who trust God, தேவன் வைத்திருக்கிற நன்மை the goodness that God has kept for them. எவ்வளவு பெரியது. How great is thy goodness of God. பார்க்கறேன் எவ்வளவு பெரியது. How great is thy நான் goodness. சொல்றேன் அருமையானவர்களே, தேவன் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணி You know வச்சிருக்காரு? what God has prepared for us? தீமை ஆயத்தம் பண்ணல. Not life alone. தேவன் நமக்கு, நீங்க தேவனுக்கு உண்மையாய் பயப்படுவீங்கன்னா, If you truly fear நீங்க God, தேவனை உண்மையாய் நம்புவீங்கன்னா, if you really believe God, தேவன் நமக்கு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்தார். God has prepared goodness for us. குட்னஸ், நன்மை உண்டாக்கி வச்சிருக்காரு. Let there be goodness in என்ன our நன்மை house. தெரியுமா? You know what God அடுத்த does? வசனம் வாசித்து பாருங்க. Next verse. மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு உம்முடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து, Thou shalt hide them in the நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து என்ன செய்கிறீர்? காப்பாற்றுகிறீர். அந்த நன்மை என்னன்னு சொல்றான். ரெண்டு காரியம் உலகத்துல இருக்கு. There are two things. ஒன்னு அகங்காரிகளுடைய அகங்காரம், the pride of man. இன்னொன்று நாவினுடைய சண்டை, the strife of tongues. இந்த அகங்காரத்துக்கும் சண்டைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி விலக்குகிறார் என்று கேட்டால், ஒன்று அவருடைய சமூகம், இன்னொன்று அவருடைய கூடாரம். How God preserves mankind from pride and strife. One is his presence, the other is his tabernacle. நமக்கு விரோதமாக அகங்காரங்கள் எழும்புகிற வேளையிலே, when pride rises against us, நமக்கு விரோதமாக அதிகாரங்கள் எழும்புகிற வேளையிலே, when power rises against நமக்கு us, விரோதமாக நாவினுடைய சண்டைகள் எழும்புகிற when வேளையிலே, strife of tongues rise against us, நீங்க போய் பதிலுக்கு பதில் நிக்காதீங்க. do not go and answer them. தேவன் நமக்கு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். God has prepared என்ன goodness for தெரியுமா? us. What? ஒன்று அவருடைய சமூகம், First is presence, இன்னொன்று அவருடைய கூடாரம். secondly is அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, the word of God says, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே பாதுகாப்பிலே தங்குவான். he who would there shadow of the Almighty would rest in his நான் protection. தைரியமாய் சொல்லுகிறேன், I would say boldly, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். God is a shadow on your right hand. இரவும் பகலும் உன்னை தூங்காமல் காப்பாற்று. He is there to protect you without slumber. நான் night and நினைக்கிறேன் ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, day. Where's the protection of God? தேவனுடைய நிழலிலே இருக்கு. It's there in the shadow of God. நீங்களும் நானும் ஒரு நிழலுக்கு வந்திருக்கிறோம். You and I have come to the shadow. ஒரு காலத்திலே மரண இருளிலே நாம் இருந்தோம். Once we were in the power of darkness. இன்றைக்கு தேவன் ஒரு அருமையான நிழலுக்குள்ளே நம்மை கொண்டு வந்தார். God has brought us to a wonderful அந்த shadow. நிழல் எப்போது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Where is that shadow? நம்மோடு நிழல் இருக்கிற வரைக்கும் இரவும் பகலும் நமக்கு பாதுகாப்பு. As long as the shadow is there with us, there is protection for us day and night. கர்த்தருடையவர்களே, Dear children of God, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பாதுகாப்பை போல இந்த உலகத்திலே யாருக்குமே இல்லை. no other person in this world have the protection that you and I have. ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய பாரத பிரதமர், நம்முடைய உலகத்து பெரிய ஆட்களுக்கு என்ன செட் பிளஸ் பாதுகாப்பு, என்ன வெள்ளை பூனை கருப்பு பூனைகள்லாம் இருக்கு. The black cats and all that are there to preserve the great men. ஆனால் நான் சொல்லுவேன், நமக்கு யார் தெரியுமா பாதுகாப்பு? You know who's our protection? வெள்ளை பூனையும் இல்லை, Not the white cat, கருப்பு பூனையும் இல்லை,
Not even the black cat. நம்ம கர்த்தரே பாதுகாப்பு. It's the Lord alone who's our protection. கர்த்தரே பாதுகாப்பு. The Lord is our protection. நீங்கள் அந்த சமூகத்தை மாத்திரம் உங்களோட வச்சு கொள்ளுவீங்கன்னு சொன்னா. If you would keep His presence with you, அந்த சமூகத்தை மறைவுல மாத்த நீங்க உட்கார்ந்து கொள்வீங்க. if you sit in His presence, எந்த அகங்காரமும் உங்களை தொட போறது இல்ல. No pride would touch you. எந்த நாவினுடைய சண்டையும் உங்களை தொட போறது. No strife of tongue can touch you. நான் சொல்றேன், நீங்க சமூகம்னு சொல்றது ஒரு கைத்தட்டி பாடுறதுக்கு மாத்திரம் இல்ல. I would say His presence is not சும்மா to clap hands ஆரவாரிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல. not to be filled with ஒரு joy. தேவனுடைய பிள்ளை உன்னதமானவருடைய மறைவிலே இருப்பானானால், If a child of God be in the shadow of the Almighty. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பிடிப்பதற்கு போனாங்க. The children of Israel went to capture Canaan. மோசே 12 பேரை அனுப்பினான். Moses and 12 people. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு You know what they said? நம்மை விட ஏனாக்கின் புத்திரர் ரொம்ப உயரமானவங்க. They are like the sons of Anak. அவங்க கண்ணுக்கு எதிரில நாங்க வெட்டுக்கிளைகளை போல இருந்தோம். We are just like, அவங்களுக்கு அரணிப்பான பட்டணம் அவங்களுக்கு இருக்கு. they have fenced cities. நாம அவங்களை ஜெயிக்கவே முடியாது. We can never ஜெயிக்கவே முடியாது. never can we overcome them. Yet இந்த காலேபும் யோசுவாவும் கர்த்தருக்கு பயந்தவர்கள். Caleb and Joshua feared God. கர்த்தருக்கு பிரியமானவர்கள். They were அவர்களுக்குள்ள வேறே ஆவி இருந்தது. They had a different spirit. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? What did they say? எண்ணாகமத்தின் புஸ்தகம் Numbers, தயவு செய்து 14வது அதிகாரம், 14th chapter, 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்து ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்கள் நமக்கு யார் ஆவாங்க? இறையாவார்கள். The people of that land would become bread இவங்க for us. சொல்றாங்க நாம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். These people say that அவங்க ரொம்ப உயரமா இருக்காங்க. They are very tall. இவங்க சொல்றாங்க நமக்கு அவர்கள் இறையாவார்கள். For they are bread for us. ஏனென்றால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The defense is departed from them, but the Lord is with us. அவங்கள ஒரு நிழல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. The shadow was preserving அந்த நிழல் விலகி போயிடுச்சு. The shadow has departed from them. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். But the Lord is there with us. ஆகையினாலே அந்த தேசத்தை தேவன் நமக்கு தருவார். Therefore God would definitely give us that land. இவனுங்க போய் அரணிப்பான பட்டணத்தை பார்க்கல. They never saw the fenced city. இவங்க போய் அங்க உள்ள என்ன பாதுகாப்பை பார்க்கல. They never saw the அந்த protection. மனுஷர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கல. They never saw the stature of the man. அங்க ஒன்றை பார்த்தாங்க. There's only one thing. அங்க காக்கிற நிழல் அங்க இல்ல. The shadow that ought to protect them was அங்க not. பாதுகாப்பு இல்ல. There isn't any protection for them. அவங்கள காத்த நிழல் போயிடுச்சு. The shadow has departed. கர்த்தருடைய சமூகம் வர நிழல் போயிடுச்சு அங்க இருந்து. Even as the presence of God nears them, பாதுகாப்பு இல்ல. there isn't any protection. ஆனா நம்மை காக்கிற நிழல் நம்மோட இருக்கு. But the shadow is there to protect நம்முடைய us. பாதுகாப்பு நம்மோட இருக்கு. But the protection is there. தேவன் விலகல்ல. God has not தேவன் departed. நம்மோடு இருக்கிறார். God is there with us. எத்தனை அரணிப்பாய் இருந்தாலும், come what may, எத்தனை பெரியவர்களாய் இருந்தாலும், let there be a big stature. நாம ஜெயிப்போம்னு சொல்லல. Not that we should do. தேவன் அந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பார். God would give us a land. Hallelujah. Hallelujah. தேவன் ஒப்பு கொடுப்பார். God would give us a land. தேவன் விலக மாட்டார். God would never depart from us. நான் சொல்லுவேன், I would say, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பலத்த கையினாலே விடுதலை ஆக்கப்பட்டு அவர்கள் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வந்துட்டாங்க. The children of Israel delivered by the mighty hand of God and have come to the land. இந்த ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணி பழக்கமே இல்லை. They never had any training in war. இந்த ஜனங்கள் பாலும் தேனுக்கு ஓடி வராங்க. They come to the land. பெரிய கொந்தளிப்பு கடலுக்கு பக்கத்துல வந்தாங்க. There's a great turmoil in the sea. கடல் கொந்தளிக்குது. The sea was turbulent. திரும்பி பார்த்தால், looking back, in அதிகாரம் உள்ள ஒரு பெரிய சேனை அவங்களை துரத்திட்டு வருது. a great host was following them. தப்பிச்சா போதும்னு நினைக்கிறாங்க அவங்க. Say it is enough if we escape from them. பெரிய அற்புதத்தினாலே கடல் பிளந்தது. God through a great miracle divided. வழி திறந்தது. A way was formed in the sea. வழி திறந்தாலும் though the way was formed, உங்களுடைய பயம், the
fear that was there in their heart. முன்னால யார் போறது தெரியுமா? Who is walking ahead of them? தேவன் போகிறார். It's God who is walking ahead of பார்த்துக்கிட்டே them. ஓடுறாங்க. So they are looking and run. திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. All of a sudden, incident took place. நீங்க வாசித்தீங்கன்னா If you read 14ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 19ஆம் வசனத்தை பாருங்க. 19th verse. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகிட்டார். So the presence of God that was walking. இதுவரைக்கும் எப்படி போயிட்டு இருந்தாரு? How was he walking? முன்னால போயிட்டே இருந்தாரு. He was walking ahead. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாரு. He was inviting them and walking. கடல் திறந்தாச்சு. Now the sea is divided. ஆண்டவர் முன்னால போயிட்டே இருக்காரு. God is going ahead. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, all of a sudden what happened? ஆண்டவர் விலகிட்டாரா. The Lord departed. என்ன நினைச்சிருப்பாங்க? What they would have thought? ஆண்டவனை கைவிட்டார் பிரதர். God has forsaken us. ஆண்டவனை கைவிட்டார் பிரதர். God has forsaken us. ஆண்டவன் விலகிட்டார் பிரதர். God has departed from us. இவ்வளவு நேரம் முன்னால தான கொண்டாரு. So far he had been walking. பிரதர் இந்த நடுக்கடல்ல விட்டு போயிட்டார் பிரதர். He has left us in the middle of the sea. நாங்க என்னமோ வழி திறந்துச்சுன்னு யோசித்தோம். We thought that the way was open. தப்பிச்சிரலாம்னு யோசித்தோம். We thought we could escape. ரெண்டு பக்கமும் கடல் ஆரவாரிக்குது. The sea is standing even as a wall. எங்க நடு கடல்ல விட்டுட்டு போயிட்டார் பிரதர். God has left us in the middle of the sea. எங்கேயும் போல. It's not gone anywhere. எங்க போனார் தெரியுமா? You know, where's முன்னால போன ஆண்டவர் பின்னால போனார். God was going ahead of them, is now falling behind. முன்னால போன ஆண்டவர் பின்னால வந்தார். God is going தெரியுமா? You know why? அவன் குதிரையில வரான், நீ கால்நடையா வர. These people are walking. வழி திறந்தாலும் நீ கால்நடையாய் போவாயானால் எதிரி உன்னை சீக்கிரம் பிடிச்சிருவான். The adversary can capture you. அதனால உன்னை தொடாதபடி உன்னை பாதுகாக்கிறதுக்கு தேவன் பின்னாலே இருக்கிறார். That the adversary may not touch you, to protect you. God is behind you. எங்கேயும் போக மாட்டார் பிரதர். Brother, he will not depart. நம்ம தேவன் எங்கேயும் போக மாட்டார். Our God would never depart. நான் சொல்லுவேன், I will tell you, இந்த ஜனங்களுக்கு தேவன் வழியை திறந்து வச்சார். God opened a way for this people. வழியை திறந்து வச்சிட்டு தேவன் பின்னால போயிட்டாரு. Having opened the way, now God has come behind. இவங்க இப்ப தேவனை பார்க்க முடியல. Now these people are not able to see God. ஜீவன் தப்புனா போதுன்னு ஓடுறாங்க. These people are running to save their lives. என்ன தெரியுமா? You know what? தேவன் பின்னாலே போய் யார பார்த்தார்னு சொன்னா எதிரியினுடைய பாளையத்தை பார்த்தார். God went behind and saw the camp of the adversary. ரதத்திலே ரத சக்கரங்கள் கலறுகிறது. The wheels of the chariot are now being. நான் சொல்றேன், இந்த ஜனங்கள் ஐயோ ஐயோன்னு பயந்துட்டு ஓடுறாங்க. ஆனா ஒரு சத்தம் பின்னால கேக்குது, என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம். The Lord is fighting the battle. The Lord is fighting the battle. நீங்க பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. You are afraid and you are running. நடக்கிறது என்ன தெரியுமா? You know what is happening behind? நான் உங்களுக்கு சொல்றேன், I tell you, உங்க மேல கைய வச்சிட்டு having placed ஒரு உண்மையான தேவனுக்கு பயந்த ஒருத்த மேல கைய வச்சிட்டு இந்த எகிப்தியன் சொன்ன மாதிரி நாம ஓடி போயிடுவோம்னு சொன்னா கூட ஓட முடியாது. Even if you say we would run away, we cannot run. நீங்க வேணா எழுதி வச்சுக்கங்க. You can write it. ஒரு தேவனுடைய பிள்ளை மேல, ஒரு பரிசுத்தவான் மேல எவனாவது கைய வச்சிட்டு ஐயோ நம்ம தெரியாம கை வச்சிட்டோம் ஓடிடுவோம்னு சொன்னா கூட உன்னை ஓட விட மாட்டார். Even if he says I would run away from you, the Lord would not. முழு சேனையை அழிக்கிற வரைக்கும் தேவன் விட மாட்டார். God would never leave them until he destroys the entire host. தெரியுமா? நம்ம ஓடி போயிடுவோம், தேவன் யுத்தம் பண்றாரு. ஆனா இவங்க என்ன செய்றாங்க? நம்மளை விட்டுட்டாரே, கை விட்டாரே, முன்னால போனார் பின்னால போயிட்டாரு. இல்ல இல்ல, these people are crying that God has gone behind us. கரம் பிடித்த தேவன் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். He who has caught your hand will never leave your hand. ஜனங்களுடைய அகங்காரங்கள் எழும்புகிற வேளையிலே, when the நாவினுடைய சண்டைகள் எழும்புகிற when the வேளையிலே, strife of tongues raise up, உனக்கு இருக்கிறது உன்னுடைய நாவின் பலம் அல்ல, not the strength of your கையின் பலம் அல்ல, not the strength of your hands. தேவனுடைய பிரசன்னம். It's the presence of God. God's presence
தேவனுடைய பிரசன்னம். நீ கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டிய நேரம் எது தெரியுமா? Now what's the time when you got to realize the ஆலயத்துல presence of இல்ல. God? Not in the temple of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டிய நேரம் என்ன தெரியுமா? Now what's the time when you got to realize உனக்கு the presence of விரோதமாக God? நாவின் சண்டைகள் எழும்புகிற When the வேளையிலே, strife of tongues rise against உனக்கு you. விரோதமாக அதிகாரங்கள் எழும்புகிற When வேளையிலே, powers rise against you. உன்னுடைய எந்த அதிகாரமும் உன்னை காப்பாற்றாது. No power பட் can save you. தேவனுடைய சமூகம் உன்னை The காப்பாற்றும். presence of God alone can protect you. தேவனுடைய சமூகம் உன்னை The காப்பாற்றும். presence of God would save you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நீங்க நினைச்சுக்காதீங்க கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு அநேகருக்கு தெரியல. None of you, most of you do not know the presence of God. தேவனுடைய சமூகத்தின் பாதுகாப்பு நிறைய பேருக்கு தெரியல. Most of you don't know the protection of the presence of தேவனுடைய God. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாகும். name of God. என் அருமையான கர்த்தருடைய My பிள்ளைகளே, dear children of God, எந்த நாவின் சண்டைக்கு நாம் பயப்படவே we மாட்டோம். do not have to fear the strife of tongues. எந்த அகங்காரிகள் எழுப்பினாலும் பயப்படவே We do மாட்டோம். not fear the proud people. எனக்கு ஒண்ணோன்னு இருக்கு ஐயா. I have one thing. எனக்கு ஒன்றே ஒன்று இருக்கு. I have one thing in me. கர்த்தருடைய சமூகம். The presence of God. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of God is a strong fortress. நீதிமான் அதற்குள்ள ஓடுவான். The righteous shall run, enter into நம்ம it. ஓடுற இடம் எங்க இருக்கு தெரியுமா? You know, where's the place we have got to வேற run? எங்கேயும் ஓடாதீங்க. We do not have to run. எந்த மனுஷங்கிட்டையும் ஓடாதீங்க. Do not run unto any எந்த man. அதிகாரத்திட்ட Do ஓடாதீங்க. not run to any power. நமக்கு ஓடுறதுக்கு ஒரு சமூகம் இருக்கப்பா. There is a presence for us to நமக்கு run. ஓடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. There is a place for us to run. நமக்கு ஓடுறதுக்கு ஒரு நாமம் இருக்கு. There is a name for us to run. அங்கே ஓடுவான் ஆனால் If he would run there, சுகமாயிருப்பா. he would be in comfort. நீ சுகமாயிருப்பா. He would be in comfort and in பிரதர் நீங்க peace. சுகமா இருக்கணுமா பிரதர்? Brother, if you got to be in comfort and in எந்த peace, சண்டைகள் எழும்பட்டும் பிரதர். come what may, the quarrels. எசேக்கியா ராஜா தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல் ஒத்த ராஜா முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை. There was no other king, even like King Hezekiah, who trusted the Lord God. in அவனுக்கு all விரோதமாக aspects. பெரிய சேனை நின்று கொண்டிருக்கு. A great host is standing against him. சேலஞ்ச் சவால் விடுகிறான். They are challenging him. உன்னை நீ அனுப்பு பார்க்கலான்னு சொல்றான். Who could deliver you? Send. எசேக்கியா சொல்ற Hezekiah says, அவனோடு இருக்கிறது மாம்ச போயம். the flesh, the என்னோடு strength இந்த of flesh. யுத்தத்தை நடத்துகிறது கர்த்தர். But the Lord is there to wage my battle. அதனால என்ன செய்தான் தெரியுமா? You know what he did? நேரா லெட்டரை வாங்கினான். He brought the letter. நேரா கர்த்தருடைய சமூகத்துக்கு He போனான். went to the presence of God. புஸ்தகத்தை விரிச்சான். He spread the scrolls. தேவனே, God, இந்த நிந்தையான வார்த்தைகளை பார். look at the words of reproach, O Lord. இந்த நிந்தையான வார்த்தைகளை பார். Look at the words of reproach. தன் ஸ்தானாபதிகளுக்கு என்ன சொல்லி அனுப்பினான்னா, What he told அவன் his என்ன ambassadors. நிந்தையான வார்த்தை பேசினாலும் நீங்க வாயே திறக்காதீங்க. Whatever words of reproach they may utter, நீங்க you need not பதிலே open. பேசாதீங்க. You need not have to reply them. அவன் எங்க போய் அழுதான் தெரியுமா? Where he went and cried. தேவ சமூகத்திலே போனான். He went and cried in the presence of God. கடிதத்தை விரிச்சான். He opened the letter. தேவனே, He said, God, தேவனே, God, தேவனே, God. தேவனே. He said, God. தேவன் பார்த்தார். God saw. ஒரு தூதனை அழைத்தார். He called an angel. என் பையன் அழுதுட்டு இருக்கான் தேவ சமூகத்துல. My son is crying in my என்னன்னு presence. விசாரி. Go and inquire. அவன் கீழே வந்தான். He came to this earth. ஒரே ராத்திரியில In one night, 1,85,000 பேரை தீர்த்து கட்டிட்டான். he slew 1,85,000. ஒரே ராத்திரி. One night. நேற்றைக்கு ஆரவாரித்தவர்கள், Those who rejoiced, நேற்றைக்கு பரியாசம் பண்ணினவர்கள், those who were mocking at these நேற்றைக்கு people, எதிர்த்து நின்றவர்கள், those who were standing against them, காலையில அத்தனை பேரும் செத்த பிணமாய் கிடக்கிறாங்க. early morning, they were just as dead corpses. நான் சொல்வேன் தேவ சமூகம் I tell you, the presence of God, ஒரு யுத்தம் பண்ணாமல், without any war. நான் சொல்வேன் எசேக்கியாவின் தேவன் நம்முடைய தேவன். God of Hezekiah is our God. எசேக்கியாவின் தேவன் நம்முடைய தேவன். The God of Hezekiah is our God. எத்தனை பரியாசம் பண்ணட்டும், How much they may mock எவ்வளவு you, பெரிய சத்துரு எழும்பட்டும், how great your enemy நம்மிடத்தில் may ஒரே be. ஒரு ஆயுதம் இருக்கிறது. We have only one weapon. ஒரே ஒரு ஆயுதம். Only one weapon. அது God's presence. That's the presence of God. கடவுளுடைய பிரசன்னம். The presence of God. அதனால தாங்க தாவீது ஜெபம் பண்ணா, It is because of that David உம்முடைய prayed. சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதையும். Lord, do not cast me away from thy presence. பெரிய யுத்த வீரன்.
He is a mighty warrior. யுத்தம் பண்ணி அவன் ஜெயம் எடுக்கல. அவனுக்கு தெரியும் சமூகத்தினால் ஜெயம் எடுத்தேன். He never conquered through கர்த்தருடைய waging war. சமூகத்தினால் நான் ஜெயம் எடுத்தேன். Only through the presence of God he was able to நீங்க conquer. மாத்திரம் தேவ சமூகத்துல உங்களை வச்சுக்குவீங்கன்னா, If you would keep yourself in the presence of God, நீங்க மாத்திரம் தேவனுக்கு பயந்திருப்பீர்களானா, you would fear God. எல்லா சண்டைக்கும் விலக்கி காக்கிற கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கு. The presence of God is there to keep you away from all strife. அதனால தான் வேதம் சொன்னது, It's because of that God said, தேவன் நம்முடைய பட்சத்திலே இருந்தால் if the Lord would be on நமக்கு our side, விரோதமாய் இருப்பவன் யார்? who shall stand against us? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Who shall stand against எவன் us? எழும்ப முடியும் கேக்குறேன். None can raise against us. தேவன் என் பட்சத்திலே இருந்தால், If God be in my side, தைரியமாய் சொல்லுங்க, say boldly, தேவன் என்னோடு இருந்தால், if God be on my தேவன் side, பட்சத்திலே இருந்தால், if God be on my தேவன் என் side, நிழலாய் இருந்தால், if God be my shadow, யார் என்னை நெருங்க முடியும்? who can stand யார் against என்னை me? தொட முடியும்? Who can touch me? ஆண்டவர் சொன்னார், உன்னை எவனாயிலும் தொட்டானால் If anyone touches you, என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். it touches the apple of my eye. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர். What a great protection we have from எவ்வளவு God. பெரிய பாதுகாப்புகளை நாம இருக்கிறோம். Or what great protection we do நான் have. சொல்லுவேன், I would say, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறது if we say the Lord is there தைரியம் with us, மாத்திரம் அல்ல, not only boldness, பயம். the fear. என் கூட யார் இருக்கா? Who's there with us? என் கூட யார் Who's இருக்கா? there with me? யார் நடக்கிறா? Who's leading? அந்த தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில பயத்தை உண்டாக்கியிருக்கா? The presence of God creates a fear in you. அந்த தேவ பிரசன்னம் நடுக்கத்தை உண்டாக்கியிருக்கா? If the presence of God would முதல்ல bring about நீங்க trembling. பயப்படுறீங்களா? First, whether you are afraid, நீங்க பயப்படுறீங்களா? whether you fear the presence of God, அந்த பரிசுத்த சமூகம் the holy presence, உங்களை பரிசுத்தத்துக்குள்ள நடத்தும். it will lead you to holiness. நான் தனிமையா இல்ல, Not alone. நான் தனிமையா இல்ல, I'm not alone. தேவன் என்னோடு இருக்கிறார். God is there with me. ஒரு வாலிபன், ஒரு கன்னிகை A young தன்னுடைய man, வாழ்க்கையை a பரிசுத்தமா young girl, காத்துக்கொள்றதுக்கு அப்பா அம்மா இல்ல, they don't need the mother and father to கர்த்தர் preserve their என்னோடு life. இருக்கிறார். The Lord is with them. That's கர்த்தர் there to என்னோடு protect them. இருக்கிறார். If the Lord is there with me, ராத்திரியும் பகல் இந்த உணர்வு மாத்திரம் ஒரு மனுஷன் இருக்குமானால் a man has that feeling night and day. அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறான். He is able to keep himself holy. தேவன் அவனை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து. God is able to preserve him from all evil. நான் சொல்ல அருமையான கர்த்தருடைய I would say, dear children of God, இந்த உலகத்திலே தீமைகளுக்கு விலகுவதற்கும் கர்த்தருடைய சமூகம், we need the presence of God. சண்டைகளுக்கு விலகுவதற்கும் கர்த்தருடைய சமூகம். We need the presence of God to preserve us from evil. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, What God says, தேவன் உனக்கு சமூகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். God has created His presence for you. அவர் கூடாரத்தை உண்டாக்கி வைத்தார். He has created His tabernacle for you. நான் சொல்லுவேன், I would say, தீங்கு நாளிலே on the day of அவர் evil, தம்முடைய கூடாரத்திலே என்னை மறைத்து வைத்து He will hide me in His tabernacle. உன்னதத்திலே என்னை உயர்த்துவார். He will raise me to high. அவருடைய மறைவு மாத்திரம் இல்லையா, Not only is, தேவன் பாதுகாக்கிற மாத்திரம் இல்லை, not only He preserves அந்த us. மறைவில நீங்களும் நானும் பத்திரமாய் இருப்போமானால் If you are safe in His பாதுகாப்பு hand, மாத்திரமல்ல உயர்வும் அங்கே இருக்கு. not only protection, there's exaltation. கர்த்தருடைய சமூகம் எத்தனை இன்பமான, How sweet is the presence of எத்தனை God. சமூகம் இன்பமான. How sweet is the presence of எல்லாரும் God. முழங்கால் படிடும், Let's all go on our knees. எல்லாரும் முழங்கால் படிடும், Let's go on our knees. எல்லாரும் முழங்கால் படிடும். Let's go on our knees. ஓ கபாவுரியா தலா ஷாபூரியா. தேவன் ஒரு பெரிய நன்மையை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தார். God has prepared a great goodness for us. ஒரு பெரிய நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். He has kept a goodness for us. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன நன்மை தெரியுமா? You know what's that goodness? அவருடைய சமூகம், His presence. அதுதாங்க நன்மை. That is the goodness. நான் விரும்புகிற எல்லா நன்மையை காட்டிலும் Amidst all the goodness that we desire, I love God's presence. நான் தேவனுடைய சமூகத்தை நேசிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன். I love the presence of God. நான் விரும்புகிறேன். I love His presence. ஆண்டவரே, Lord, ஆண்டவரே, I desire. ஓ ஜீசஸ், I love that presence, my God. ஓ ஜீசஸ், Jesus, my God. உம்முடைய சமூகத்தினால் என்னை நிறை. Fill me with Thy Spirit. உம்முடைய சமூகத்தின் மறைவிலே என்னை வைத்துக்கோ. Fill me in Thy presence. Keep me in ஒரு Thy தேவ presence. பிரசன்னம் உங்களை ஆண்டு கொள்வதா. Let the presence of God நான் have சொல்வேன், இந்த power. ஆராதனை ஸ்தலத்தை ஒரு தேவனுடைய வித்தியாசமான பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். Let a different presence of God be on the children of God. வாலிபனே,
young man, கன்னிகையே, young girls. உன்னை ஒரு வித்தியாசமான பிரசன்னம் இன்றைக்கு மூட வேண்டும். A different presence of God ought to cover you. இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தை உணர வேண்டும். You ought to realize the presence of God. ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். Ask God, உம்முடைய சமூகத்தினால் என்னை நிறையும். Lord, fill me with thy presence. உம்முடைய சமூகத்தின் மறைவிலே என்னை வைத்துக் கொள்ளும். Cover me in thy presence, O Lord. உம்முடைய சமூகத்தின் மறைவிலே என்னை வைத்துக் கொள்ளும். Cover me in thy presence, O Lord. தேவனுடைய மறைவு இங்கே உண்டாயிருக்கட்டும். Let there be the ஓ presence of God. ரபாஷாபுரியான் தலாரியா நிக்கபபலா தலாரியா. இன்றைக்கு ஒரு மேகம் நம்ம நிழல் இடுகிறது. கர்த்தருடைய மேகம் நிழல் இடுகிறது. கர்த்தருடைய மகிமை நிழல் இடுகிறது. The glory of God is overshadowing us. Oh God. Hallelujah. எத்தனை பேர் தேவ சமூகத்தினால் நிறையப்படுகிறீர்கள்? How many of you are எத்தனை பேர் எத்தனை பேர் தேவ சமூகத்தை உணர்கிறீர்கள்? How many of you realize? எத்தனை பேர் தேவ சமூகத்தை உணர்கிறீர்கள்? How many of you realize? Hallelujah. Hallelujah. உன்னை காக்கிற சமூகம், The presence that is உன்னை able to நடத்துகிற save you. சமூகம், The presence that உன்னை is able to lead தப்புவிக்கிற you. சமூகம், The presence that is able to Hallelujah. deliver you. உன்னை உயர்த்துகிற The சமூகம் presence that is able இந்த to வேளையிலே lift you. இறங்கி வருகிறது. The presence of இந்த God வேளையிலே has இறங்கி now come. வருகிறது. Has now come and இந்த வேளையிலே இறங்கி வருகிறது. has now come and அநேக வாலிபர்களை அது நிறைக்கிறது. many youngsters are அநேக being filled. கன்னியர்களை அது நிறைக்கிறது. Many girls are being filled. பிள்ளைகளை நிறைக்கிறது. The children are being filled. உன்னுடைய with the கூட்டத்தை, உன்னுடைய வீட்டை தேவ மகிமை நிறைக்கிறது. presence. The glory of God is filling your heart. கர்த்தர் உனக்காக யுத்தம் The பண்ணுவார். Lord is waging his battle. கர்த்தர் உனக்காக யுத்தம் The Lord பண்ணுகிறார். is fighting a battle. நீ சொல்லுகிறாய், தேவன் என்னை விட்டு விட்டார், You say God has left me. தேவன் என்னை விலகி விட்டார். God has departed நோ from நோ, me. அவர் விலகவே மாட்டார். He will never leave அவர் you. விலகவே He will மாட்டார். never leave you. அவர் உனக்காக யுத்தம் He பண்ணுகிறார். is waging the battle for you. உனக்காக யுத்தம் He பண்ணுகிறார். is fighting for you. ஹalleluya. நீ கண்களை ஏறெடுத்து பார். Lift up your eyes and look. தேவன் உன்னை விட்டு விலகி எதிராளியோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். God has departed from you and is fighting with அவர்கள் you. கதறி கொண்டிருக்கிறார்கள். They are crying. அவர்கள் கதறி They are கொண்டிருக்கிறார்கள். struggling and crying. எங்களை விட்டு விடுங்கள், Leave us. நாங்கள் ஓடி போகிறோம், We will run away. ஓடி போகிறோம். We will run away. இல்லை இல்லை, நீ ஓடவே முடியாது. No, no, you cannot run. என் பிள்ளைகள் மேல் கை வைத்த நீ ஓடவே முடியாது. You have placed your என் hand on my பிள்ளைகளுக்காக side. யுத்தத்தை ஆரம்பித்த நீ ஓடவே முடியாது. I who have started the battle, you cannot run. என் பிள்ளைகளை துரத்தின நீ ஓடவே முடியாது. You have chased my children, can never run. ஓ ரிபபபதல பரதுல பௌஷபலதுல பௌரி. ஹalleluya. ஆண்டவரே, Lord, ஆண்டவரே, Lord, நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதையும். do not cast me from thy presence of இந்த God. உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு ஆறுதல், Oh, one comfort in this world, O Lord. ஒரே ஒரு ஆறுதல், There is only one comfort in this world. உம்முடைய சமூகம். Thy presence alone, O God. உம்முடைய சமூகம், Thy presence, O God. உம்முடைய சமூகம். Thy presence, O God. எனக்கு அது மாத்திரம் தாரும். Give me thy presence, Lord. உம்முடைய சமூகத்தை மாத்திரம் தாரும். Give me thy presence alone. எத்தனை பேர் சொல்லுவீங்க, How many of you would say, உம்முடைய சமூகமா? Lord, thy presence alone? நான் அஞ்சிடேன், நீர் கூட தங்கினார், என் கிளேசம் மாறும், ஓம் பிரசன்னத்தால்
தேவன்